இப்போ நம்ம பார்க்க போறது வந்து வரலாறு அடுத்து. ஸோ வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து என்னென்ன தலைப்புகள் வந்து பார்த்திருந்தோம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்திருந்தோம் நேற்றைய வகுப்புல. அதே மாதிரி வந்து குப்தாஸ் அப்படின்னு பார்த்திருந்தோம். அந்த சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா டெல்லி சுல்தான்கள் அப்படின்றது வந்து பார்க்க போறோம். டெல்லி சுல்தான்கள் சொல்லிட்டு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? வந்து படிச்சீங்களா? நேற்று படிச்சுட்டு இன்னைக்கு வரும்போது ரிவிஷன் பண்ணிட்டு வந்தீங்களா? வந்து ரிவிஷன் பண்றது ரொம்ப முக்கியம். வந்து இதுல டெய்லி டெஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்றது நம்மளுடைய ஆப்லயே வந்து இருக்கு. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி டெஸ்ட் இந்த டாபிக்ல வந்து நீங்க போட்டு பார்த்துடலாம். வெல்கம் ஃப்ரெண்ட். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்டரி வந்து நம்ம 2 பார்ட்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒண்ணு நம்ம பழங்கால இந்தியா, மத்திய இந்தியா, நவீன இந்தியான்னு சொல்லி ஒன்று இருக்கும். அப்புறம் இந்திய தேசிய போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனியா இருக்கும். வந்து ஐஎன்எம் தனியா, ஹிஸ்டரி தனியா வந்து 2 பார்ட்டா வந்து வீக்லி டெஸ்ட்ல வந்து இருக்கும். வந்து ஸோ அதனால நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு ஆப்ல போய் போட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். தேர்வுக்கு தயாராகுது. இதுதான் சரியான முறை. ஸோ அந்த வழியை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். ஒவ்வொரு டாபிக் வந்து நீங்க வந்து படிக்க என்ன பண்ணலாம், டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து பண்ணணும் அப்படி சொல்லி பாக்குறோம். வந்து நேற்று நடத்தினதுல எதுவும் டவுட் இல்லை. இப்போ நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். ஓகே. சோ அப்ப டெல்லி சுல்தான்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். டெல்லி சுல்தானியர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுடைய காலகட்டம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1200களில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா படையெடுப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இஸ்லாமியர்களின் படையெடுப்பு அப்படின்னு எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா அது வந்து 700லேயே வந்து ஆரம்பிச்சிருது அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் முகமது கஜனி வந்து படையெடுக்கிறாரு. அப்புறம் கோரி அவங்களுடைய அடிமைகள் வந்து பாத்தீங்கன்னா படையெடுக்கிறாங்க. அதுல நமக்கு அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பொறுத்தவரையும். வந்து சோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 8ஆம் நூற்றாண்டுல வந்து 712ல வந்து ஃபர்ஸ்ட் அரேபிய படையெடுப்பு அப்படின்றது நம்ம இந்தியா வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கு முன்னாடி படையெடுப்புகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஒன்றும் கிடையாது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இஸ்லாமியர்கள் வருகை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்களின் படையெடுப்பு அப்படின்னு சொல்லும் போது வந்து 712 அப்படி சொல்லி பாக்குறோம். வந்து சோ அப்படி அவங்க படையெடுத்து வந்து கொள்ளையடிச்சிட்டு போறது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க, கொள்ளையடிச்சிட்டு போவாங்க, அவ்வளவுதான். வந்து அப்ப அவங்க ஆட்சி புரியறது அப்படின்றது எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானிய வம்சங்கள் அப்படின்னா ஆட்சி காலத்துல ஆரம்பிக்குது. அது 1200ல ஆரம்பிக்குது. அது வந்து 1500 வரையும் முடியுது. 1526 வரையும் போகுது. அப்ப 1206ல ஸ்டார்ட் ஆகி 1526 வரையும் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானின் காலகட்டமா இருக்கு. அப்ப அரேபியர்கள் வருகை அப்படின்னு நம்ம சொல்லும் போது எப்ப சொல்லலாம் அப்படின்னா வந்து 712 அப்படின்னு பாக்குறோம். வந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஒரு 500 வருஷம் அவங்க வந்து என்ன பண்ணல, இந்தியால எந்த பகுதியும் கேப்சர் பண்ணி ஆட்சி புரியல அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு பதிலா என்ன பண்ண, கொள்ளையடிச்சு போறது இல்லைன்னா அவருடைய ஆளுநர்களை வந்து நியமிச்சுட்டு போயிருது. சோ அவங்க மூலியமா ஒரு வருமானம் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நிலையான ஆட்சி வந்து கொடுத்தது எப்ப அப்படின்னா வந்து 1206ல ஸ்டார்ட் ஆகுது. 1526. அப்ப இதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா வந்து பாபர் வந்து வருவார். பாபர் வந்ததுக்கு அப்புறம் முகலாயர்கள் அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய காலகட்டம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். அது அவுரங்கசீப் வரையும் போய் முடியும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப முகல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1526ல இருந்து ஆரம்பிச்சு 1000 வந்து பாத்தீங்கன்னா 717 வரையும் வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் காலகட்டமா வந்து இருக்கும் அப்படி பார்க்கிறோம். இதற்கு நடுவுல என்ன பண்ணா ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்றது 1498 வாஸ்கோ ட காமா வரும்போது நமக்கு ஆரம்பிச்சிருது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப சொல்லும் போது நம்ம வரலாற்றை படிக்கும் போது இப்ப யாருன்னா ஆரியர்கள் வந்தாங்க அப்படின்னா அதை வந்து வருகைன்னு சொல்றோம். ஐரோப்பியர்கள் வந்தாங்கன்னா அது வந்து வருகைன்னு சொல்றோம். இஸ்லாமியர்கள் வந்தாங்கன்னா படையெடுப்புன்னு சொல்றோம். அதான் உண்மை. வந்து ஆரியர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா படையெடுத்துட்டு வரல, வந்து செட்டில் ஆனாங்க. வந்து அப்படி செட்டில் ஆகினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவரோட சமுதாயம் வட இந்தியா முழுக்க பரவுறாங்க. அப்புறம் தென்னிந்தியா நோக்கி வராங்க அப்படின்னு பாக்குறோம். இங்க ஒரு பெரிய மன்னராகவும் பெரிய படைகளை திரட்டிட்டும் வர்றது இல்லை அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த துருக்கி மங்கோலியர்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் என்னன்னா இஸ்லாமியர்களா இருக்காங்க. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இந்தியா மீது படையெடுத்து வராங்க, ஃபர்ஸ்ட் கொள்ளையடிச்சு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய அடிமைகளா இருக்கிறதுல சுல்தான்கள் சொல்லுவாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்க, ஆட்சி பொறுப்புல அமைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்தியால இங்கே இருந்து ஆட்சி புரியுறது அப்படின்னு தொடங்குறாங்க அப்படின்னு பாக்குறோம். இப்படிதான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இஸ்லாமியர்கள் படையெடுப்பு அப்படின்றது வந்து பின்னால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி வந்து அமைக்கிறதுக்கு காரணமா வந்து அமையுது அப்படின்னு பாக்குறோம். இந்த புரிதல் நமக்கு வந்து வேணும். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா மிகப்பெரிய படையெடுப்பு எல்லாம் இந்தியா ஃபேஸ் பண்ணல. அப்ப இங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா மன்னர்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யாரை சொல்லலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ராஜ்புட்டுகள் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. நம்ம நார்த் இந்தியா பொறுத்தவரையும் சோ அவங்க ஆட்சி புரிஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பேரரசு அமைச்சது யார் அப்படின்னா நேற்று கிளாஸ்ல வந்து பார்த்தோம், குப்த பேரரசு அப்படி பாக்குறோம். அப்ப குப்த பேரரசு என்ன பண்றாங்கன்னா இந்த ராஜ்புட்களுடைய உதவியோட தான் என்ன பண்றாங்கன்னா ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப பேரரசு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யாருடைய காலகட்டத்துல வந்து இருக்கு அப்படின்னா வந்து குப்தர்கள் காலத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மௌரியர் காலத்துல பேரரசு இருக்கு. அப்ப மௌரியர் காலத்துக்கு அடுத்து குப்தர்கள் காலம் தான் மிகப்பெரிய பேரரசு அமைக்கிறாங்க. சோ அப்ப குப்த பேரரசு அப்படின்றதுக்கு அடுத்து யாரு பாக்குறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தான்கள் அப்படின்னும் போது இவங்களும் இந்தியால பெரும்பரப்பு வந்து ஆட்சி புரியுறாங்க. ஒரு சிலர் வந்து பெரும்பரப்பு ஆட்சி புரியுறாங்க.
அதுல முக்கியமானது நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அலாவுதீன் கில்ஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மிகப்பெரிய இடத்தை வந்து அவர் வந்து பரப்ப வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுத்து முகலாயர்கள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பரப்பும் பறந்து விரிந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அவங்க ஆட்சி புரியுது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வராங்க. இதுதான் நமக்கு ஒரு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம பழங்கால இந்தியால ஆரம்பிக்கும் மௌரிய பேரரசு இருக்கு. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குப்த பேரரசு இருக்கு. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் இருக்கு. அதற்கு அடுத்து வந்து முகலாயர்கள் இருக்காங்க. முகலாயருக்கு அடுத்து ஆங்கிலேயர்கள் பார்க்கிறோம். இந்த காலகட்டம் நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா நம்ம ஹிஸ்டரியில எங்க டிராவல் பண்ண போறோம், டைம் டிராவல் பண்ண போறோம் அப்படின்னா உண்மையிலே டைம் டிராவல் தான். அப்ப டைம் டிராவல் அப்படின்னும் போது நம்ம 712 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது வந்து. அங்கதான் வந்து இஸ்லாமியர்கள் படையெடுப்பு அப்படின்னு பார்க்கிறோம். இஸ்லாமியர்கள் படையெடுக்க காரணம் என்ன அப்படின்னு இந்தியால செல்வம் வந்து குவிஞ்சு கிடக்கு. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா உணவுப் பொருள் உற்பத்தி அதிகமா இருக்கு. அதை ஏற்றுமதியும் பண்றாங்க வந்து. அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தங்கம் வெள்ளி வைரம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் வந்து விலை உயர்ந்த ஆபரணங்கள் வந்து இருக்கு. இதெல்லாம் எங்க வந்து எடுத்துட்டு போய் பாதுகாத்து வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து கோயில்கள். அப்ப இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து தாக்குறாங்க அப்படின்னு வந்து கோயில்கள் இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளையடிச்சுட்டு போறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்படி கொள்ளையடிச்சுட்டு போகும்போது முகமது கஜினி வந்து 17 தடவை வந்து இந்தியா மீது படையெடுத்தாருன்னா ஆமா வந்து. அப்ப அவருக்கு வளம் அப்படின்றது எங்க அப்படின்னா அவங்க நாட்டுல கிடையாது. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து கொள்ளையடிச்சுட்டு போறது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா இங்க இந்தியால இருக்கிற மாதிரி என்னது கைவினை கலைஞர்களோ கிடையாது, விவசாயிகளோ கிடையாது. முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட வேலையே என்னன்னா தொழிலே என்னன்னா போர் தான். அதனால பாபர் வந்து பாத்தீங்கன்னா முதல் தரையம் போர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தோல்வி அடைஞ்சாலும் இரண்டாவது போர்ல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருவாரு. சாரி பானிபட் போர். பாபரை பொறுத்தவரை பானிபட் போர். அவர் பானிபட் வார்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெற்றி அடைகிறாரு அதே மாதிரி முகமது கோரி வந்து பாத்தீங்கன்னா அவரு முதல் தரையன் போர்ல வந்து பாத்தீங்கன்னா போரிட்டு தோத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த போர்ல வந்து வெற்றி அடைகிறார். அப்ப அவங்களுடைய யுத்த தொடர்புடைய அந்த வியூகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சரியா பிளான் பண்ணி அவங்க கிட்ட குறைந்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா போர் வீரர்கள் இருந்தாலும் அவங்களை பயன்படுத்தி வெற்றி கொள்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப சிறந்த படை பலத்தை வந்து கொண்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சரியா ஃபைட் பண்ணனால சுலபமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்திய ராஜ்புட்களை வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசர்களை வெற்றி பெற காரணமா இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் வந்து. அதே நேரத்தில் இந்தியால செல்வங்கள் நிறைந்த இந்தியா வந்து பகுதியா இருந்திருக்கு. வட இந்தியா சொல்ல வேண்டியதுல நம்ம ஜாகிரபில் ஏற்கனவே பார்த்தோம். வளமான வண்டல் மண் சமவெளி வந்து இருக்கு. அண்ட் காடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் அழித்து விவசாய நிலங்களா மாத்தி உற்பத்தி அப்படின்றது அதிகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி சுல்தான்களே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேளாண்மைக்கும் அந்த விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதுல முக்கியமா வந்து ஃபெரோஷா துக்ளக் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அதிக அளவுல வந்து பாசன வசதி வந்து அவரும் ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜியும் வந்து பாசன வசதி ஏற்படுத்தியிருப்பார். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வருமானமா வந்து மாறப்போகுது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பேக்ரவுண்டோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப இந்த டாபிக்கை நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இதுல நம்ம எக்ஸாம்ல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள்ல அவங்களுடைய ஆர்டர் அடுத்தடுத்து யார் வரா வந்து பதவிக்கு யார் வரா வந்து சோ அப்படி பதவிக்கு அவங்க வந்து எந்த பகுதி ஆட்சி புரிந்தாங்க, எந்த காலகட்டத்தில் ஆட்சி புரிந்தாங்க, அவங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து அவைக்கள புலவர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க மூலியமா தான் நமக்கு வரலாறே தெரியுது. அப்ப அவங்க எழுதின நூல்கள் என்னென்ன, அந்த நூல்கள் மூலியமா நம்ம வந்து அந்த அரசரை பத்தியும் அந்த நாட்டை பத்தியும் அந்த மக்களை பத்தியும் நம்ம அந்த காலகட்டத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆவணங்களா என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அவைக்கள புலவர்கள் எழுதின நூல்கள். அப்ப அந்த நூல்கள் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அந்த அவைக்கள புலவர் வந்து யாருடைய அவையில வந்து இருந்தார் அப்படின்றது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லுவோம். சோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் மேடம். அப்புறம் என்னென்ன புதிய விஷயங்களை வந்து கொண்டு வந்து இந்திய ஆட்சி இதுல வந்து பாத்தீங்கன்னா பரப்புல வந்து அவங்க வந்து நிர்வாகத்துல வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றது நமக்கு கேள்வியில கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னென்ன முறையை ஃபாலோ பண்ணிருக்காங்க, என்னென்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிருக்காங்க, அப்ப நிர்வாகத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது விவசாயத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க, மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன புதுசா டாக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அப்புறம் எதை வந்து அபாலிஷ் பண்ணாங்க வந்து இந்த மாதிரி, அப்புறம் என்னென்ன கட்டிடங்களை வந்து எழுப்புனாங்க, அப்ப எந்தெந்த கலைகளை வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து உருவாக்குனாங்க, இசையில என்ன பண்ணாங்க, ஓவியத்துல என்ன பண்ணாங்க, கட்டிடக்கலையில என்ன பண்ணாங்க அப்படின்ற அடிப்படையில நமக்கு வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து திருப்பி திருப்பி கேட்கறாங்க. அப்ப நம்ம அந்த கதையில வரக்கூடிய கேரக்டர்னா அந்த அரசர்கள் இல்ல அவைக்கள புலவர்கள் இல்லைன்னா படை தளபதிகள் அப்படி சொல்லிட்டு சுல்தான்கள் சொல்லிட்டு இவங்களை பத்தி படிப்போம். அப்ப இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, என்ன சாதனை நிகழ்த்தினாங்க, எந்த வருடத்துல நிகழ்த்தினாங்க, அவங்களுடைய இம்பாக்ட் ஆன் சொசைட்டி நம்மளுடைய இந்திய சமுதாயத்துல வந்து எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அப்ப கதையோடு சேர்ந்து படிச்சாதான் ஹிஸ்டரி என்ன பண்ணலாம் ஈஸியா படிக்கலாம். கதை இல்லாம நான் ஆன்லைனரா இருக்கு நான் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போயிடலாமா அப்படின்னு போவீங்க, ஆனா மாத்தி ஆன்சர் பண்ணிடுவீங்க வந்து. அப்புறம் படிக்கிறது ஞாபகத்துக்கு வராது. அப்ப நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இப்ப கிளாஸோட இது என்னன்னா கதை, அந்த கதையோட சேர்ந்த மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, எந்த வருஷத்துல பண்ணுது, அந்த கேரக்டரோட சுத்தி இருக்கக்கூடிய மத்த கேரக்டர் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். அப்படி படிக்கும் போது நமக்கு மறக்கவே மறக்காது, ஈஸியா ஞாபகப்படுத்திக்கலாம். அப்புறம் இதுக்கப்புறம் தான் இது அப்படின்னு போகும்போது அந்த கிரானாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசை அப்படின்றத நம்ம ஈஸியா நினைவு வச்சுக்கலாம் அப்படி பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்
13 முதல் வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு முற்பகுதியான வரையிலான காலத்தில் இஸ்லாமிய அரசு தில்லி சுல்தானியம் நிறுவப்பட்டது. அதுல 13 அப்படின்னா இப்ப 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னும் போது என்னன்னா 1100 இருந்து 1199 வரை இருக்கிறதா 12ஆம் நூற்றாண்டு வந்து. அப்ப 1200 ஸ்டார்ட் ஆயிருச்சுனாவே அது என்னது 13ஆம் நூற்றாண்டு பார்க்கணும். அப்ப 1200 இருந்து 1550 அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து என்னன்னா டெல்லி சுல்தான்கள் காலமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த காலகட்டம் நமக்கு இம்பார்ட்டன்ட். சோ இந்த டெல்லி சுல்தானியர்கள் பற்றிய சான்றுகள் அப்படின்னும் போது அவங்க என்னெல்லாம் விட்டுட்டு போனாங்க அப்படின்னும் போது அதுக்கான எவிடன்சஸ் என்ன இருக்கு, நம்ம எப்படி இந்த ஹிஸ்டரி வந்து நம்ம படிக்கிறோம், நமக்கு எப்படி இந்த ஹிஸ்டரி வந்துச்சு அப்படின்னா இந்த சான்றுகள் தான் வந்து. அப்ப அல்பெருனி அவர் எழுதுனது என்ன அப்படின்னா தரிக் அல் ஹிந்த் அப்படின்னு சொல்லி அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மதமும் சொல்லிட்டு புத்தகம் வந்து. அப்ப அல்பெருனி தரிக் அல் ஹிந்த் அப்படின்னு பாக்குறோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அல்பெருனி கொடுத்து மேட்ச் த ஃபாலோயில கொடுத்துரும். இது தில்லி சுல்தானியத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது காரணமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து மினஜ் உஸ் சிராஜ் அப்படின்னு பாக்குறோம். இவர் எழுதுனா தபக் இ நசீரி அப்படின்னு பாக்குறோம். நேற்று வந்து சான்ஸ்கிரிட் பார்த்தோம். குப்தர்கள்னாவே சமஸ்கிருத சொற்களா வந்து இருக்கும் வந்து. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா அரேபிய சொற்கள் வந்து பார்க்க போறோம். ரெண்டுமே நமக்கு என்னது புதுசு, ரெண்டுமே நமக்கு புதுசு. படிக்கும் போது வாயில நுழையாது, திருப்பி திருப்பி நம்ம படிச்சாதான் நம்மளுடைய ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்திய வரலாறு எழுத காரணமான இந்த முக்கியமான புத்தகங்கள் அது எழுதிய ஆசிரியர்கள் அப்படின்னு நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. மினஜ் உஸ் சிராஜ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா தபக் இ நசீரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுற அரபு மொழி எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்திய தத்துவ ஞானமும் மதமும் பத்தி எழுதுறாரு அல்பெருனி வந்து. அதே இவர் வந்து என்ன எழுதுறாருன்னா உலக இஸ்லாமிய வரலாறு எழுதுறாரு. அதுல இந்தியாவும் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்தியா வந்து உலக அளவில் வந்து 2வது அதிக இஸ்லாமியர்களை கொண்ட நாடு எதுனா இந்தியா, மறந்துடக்கூடாது. முதல் நாடு எதுனா இந்தோனேஷியா. அப்ப பாகிஸ்தான் கிடையாது, நம்ம பக்கத்துல இருக்க பங்களாதேஷ் கிடையாது, ஆப்கானிஸ்தான் கிடையாது. மூணுமே நம்மளோட பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் நாடுகள். அப்படி இருந்தும் இந்தியா தான் என்ன சொல்றோம் வந்து 2வது மிகப்பெரிய இஸ்லாமியர்கள் கொண்ட நாடு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து ஜியாவுத்தீன் பாரணி அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து தரிக் இ ஃபராஸ் வந்து ஷாகி அப்படின்ற இது வந்து எழுதுறாரு. இவர் வந்து ஃபெரோஷா துக்ளக் வரையிலான தில்லி சுல்தான் வரலாறு சொல்றாரு வந்து. சோ அப்ப மொத்த தில்லி சுல்தானுடைய வரலாறு சொல்லக்கூடியது இது இருக்கு அப்படின்னா தாரிக் இ ஃபெரோஷ் ஷாகி அப்படின்னு பார்க்கிறோம் இந்த புத்தகம். இது வந்து யார் எழுதுனா ஜியாவுதீன் பாரணி அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து அமீர் குஸ்ரு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவர் வந்து மிஃப்தா உல் ஃபுதா வந்து ஜலாலுதீன் கில்ஜியின் வெற்றிகளை பத்தி சொல்றாரு. அடுத்து கஜன் உல் ஃபுது வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து வெற்றிகளை பத்தி சொல்றாரு பாரசீக மொழியில் வந்து. சோ அதே மாதிரி துக்னல் நாமா அப்படின்னு பாரசீக மொழி துக்ளக் வம்ச வரலாறு பத்தி சொல்றாரு வந்து. அப்ப இவர் எழுதின 3 புக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அமீர் குஸ்ரு வந்து இவர் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை படிச்சு இவர் என்ன பண்றாருன்னா அரேபிய மொழியில் இருக்கக்கூடிய நூல்களை வந்து சமஸ்கிருதத்துக்கு மொழிபெயர்க்கிறார். அப்ப மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றதுனால நமக்கு வந்து கிடைக்குது. அது யார் மூலியமா கிடைக்குதுன்னா அமீர் குஸ்ரு மூலியமா கிடைக்குது. அப்ப அமீர் குஸ்ரு அப்படின்னும் போது மிஃப்தா உல் ஃபுது அப்படின்றது ஜலாலுதீன் கில்ஜி வெற்றியை பத்தி சொன்னாங்க. ஏன்னா கில்ஜி வம்சத்தை தோற்றுவிச்சது யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. அவருடைய மருமகன் தான் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு பாக்குறோம். இவங்க 2 பேருமே ரொம்ப முக்கியமான சுல்தான்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் டெல்லி சுல்தான்ல. அதனால இவங்களை பத்தி அதுக்கு அடுத்து துக்ளக் நாமா வந்து. சோ அப்ப துக்ளக் அப்படின்றதும் துக்ளக் நாமா அப்படின்னும் போது வந்து துக்ளக் வம்ச வரலாறு மொத்தமாவே வந்து யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக் சொல்லிட்டு அவங்களுடைய வரலாறை பத்தி சொல்லக்கூடிய நூலா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இது 3மே எழுதுனது யாரு அப்படின்னா அமீர் குஸ்ரு அப்படின்னு பாக்குறோம். இதை வச்சுதான் நம்ம வரலாறு படிக்க போறோம். அதனால இந்த சான்றுகள் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கிறதுனால கேள்வி நம்ம திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அடுத்து சம்ஸ் இ சிராஜ் அபீஃப் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ் இ சிராஜ் அபீஃப் அப்படின்றது வந்து அடுத்து சம்சி சிராஜ் அபீஃப் அப்படின்னா தாரிக் இ ஃபெராஜ் ஷாகி டெல்லி சுல்தானியம் பற்றிய பாரசீக மொழியில பாரணியின் குறிப்புகளை ஒட்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது சம்சி சிராஜ் அபீஃப் அப்படின்ற ஒரு எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா தாரிக் இ ஃபெராஜ் ஷாகி அப்படின்னு பார்க்கிறோம். தில்லி சுல்தானியத்தை பத்தினதா இருக்கு. அதே பாரசீக மொழியில பாரணியின் குறிப்புகளை ஒட்டியதா இருக்கு. பாரணி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சோ அவருடைய குறிப்பு ஒத்தி தான் இருக்கு. ஜியாவுதீன் பாரணி இருக்குல்ல, அதனுடைய குறிப்பு ஒத்தி இருக்கு. அடுத்து குலாம் யாஹ்யா பின் அகமத் அப்படின்னு பாக்குறோம். இவர் வந்து எழுதுனா தாரிக் இ முபாரக் ஷாகி அப்படின்னு பாக்குறோம். சையது ஆட்சியாளர் முபாரக் ஷாவின் ஆட்சியில் பாரசீக மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப முபாரக் ஷா எங்க இருப்பான்னா சையத் ஆட்சியில வரக்கூடியவர். சோ அவரை பத்தி எழுதும். அப்ப இந்த ஆசிரியர்கள் அவங்க எழுதுற நூல், அந்த நூல்ல சொல்லக்கூடிய இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चन வந்து கேக்குறாங்க அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் வந்து. ஓகே. சோ அப்ப அல்பெருனியோட வந்து பாத்தீங்கன்னா தாரிக் அல் ஹிந்த் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞான மதம் அப்படி பார்க்கிறோம். மின் அஜ் உஸ் சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா தபக் இ நசீரி வந்து எழுதுறாரு. உலக இஸ்லாமிய வரலாறு எழுதுறாரு அரபு மொழியில. அடுத்து ஜியாவுதீன் பாரணி அப்படி பார்க்கிறோம். தரிக் இ ஃபெராஸ் ஷாகி அப்படின்னு பார்க்கிறோம். ஃபெராஸ் துக்ளக் வரையிலான தில்லி சுல்தானியம் அது வரைக்கும் துக்ளக் வம்சம் இருக்குல்ல, சால ஃபெராஸ் துக்ளக் வரையும் எழுதுறாங்க. அப்ப அடிமை வம்சம் எழுதுறாங்க. அது ஒவ்வொரு வம்சமா எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃபெராஸ் துக்ளக். அடுத்து அமீர் குஸ்ரு வந்து மிஃப்தா உல் ஃபுது அப்படின்னு பார்க்கிறோம். ஜலாலுதீன் கில்ஜி வெற்றியும் கஜைன் உல் ஃபுது அப்படின்றது அலாவுதீன் கில்ஜி வெற்றி பத்தியும் பாரசீக மொழியில எழுதுற. துக்ளக் நாமா வந்து பாத்தீங்கன்னா துக்ளக் வம்ச வரலாறு.
சம்சி சிராஜ் அஃபீப் அப்படின்றது வந்து தாரிக் இஃபராத் ஷாகி அப்படின்னு பார்க்கலாம். தில்லி சுல்தானியம் பற்றி பாரசீக மொழியில் உள்ள பாரணியின் குறிப்புகளை ஒட்டியது. குலாம் யஹா பின் அகமத் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து தாரிக் முபரக் ஷாகி, முபரக் ஷாவின் வந்து ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சையத் ஆட்சியாளர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. இதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எவிடன்ஸா கிடைக்குது. அண்ட் ஃபைனலா வந்து பெரிஸ்தா, இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறு பாரசீக மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா பெரிஸ்தாவுடையது. ஸோ அப்ப இந்த 7 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வரலாற்று ஆசிரியர்களா வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதக்கூடிய சான்றுகள் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா டெல்லி சுல்தானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. அப்ப டெல்லி சுல்தானின் காலகட்டம் அப்படின்னா 13ல இருந்து 16ஆம் நூற்றாண்டு 1200 இருந்து 1550 அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்து இப்ப அரேபியர்கள் வருகை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கடல் மூலியமா வரலாம், நிலத்தின் மூலியமா வரலாம். இந்தியாவோட நெருங்கிய தொடர்பு வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மலபார் பெண்களை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே குடியமர்ந்த அரேபியர் என்ன சொன்னா மாப்பிள்ளை அப்படின்னு இதை நம்ம பின்னாடி மாப்பிள்ளை கழகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா மாப்பிள்ளை கழகம்னா அந்த மாப்பிள்ளாஸ் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா விவசாயிகள். எங்க இருப்பாங்கன்னா கேரளால இருப்பாங்க. எந்த மதத்தை சார்ந்தவங்க? இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள். கேரளாவில நிலப்பிரபுக்களா யார் இருப்பாங்க? இந்துக்கள் இருப்பாங்க. அப்ப நிலப்பிரபுக்களை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்க யாருன்னா விவசாயிகளை. அப்ப இவங்க 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை இருக்கு. அப்ப ஒரு கலவரம் வெடிக்குது. இந்த கலவரத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த மாப்பிள்ளாக்கள் அப்படின்றவங்க இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த விவசாயிகள் இருக்காங்க. இவங்க வந்து நிலப்பிரபுக்கள் வந்து இந்துக்கள், அவங்களுக்கு எதிராக சண்டை போறாங்க. சண்டை போடும் போது என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் தாக்கும் போது நிலப்பிரபுக்களை இவங்க கொல்றாங்க, இவங்களும் விவசாயிகளை கொல்றாங்க. இந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா விவசாயிகளுக்கும் நிலப்பிரபுகளுக்கும் இடையே நடைபெற்ற போராட்டம். ஆனா இதை வந்து எப்படி சித்தரிக்க முயன்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இத இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடந்த போராட்டமா வந்து சித்தரிக்கப்பட்டதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையாவே மாறுச்சு வந்து பாத்தீங்கன்னா. ஆனா ஒரிஜினலா என்னன்னா ஜமீன்தாருக்கு எதிராக நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு போராட்டமா தான் இது வந்து கருதணும் அப்படின்னு பாக்குறது. சோ அப்ப இந்த மாப்பிள்ளாக்கள் அப்படின்னு அவங்களுடைய ஹிஸ்டரி எங்க வருது அப்படின்னா மலபார் வந்து என்ன செட்டில் ஆகி அங்கே மலபார் பெண்களை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே கூடிய வந்து அரேபியா மாப்பிள்ளை. இந்த 712 மேற்கொள்ளப்பட்ட அரேபிய படையெடுப்பும் அதை தொடர்ந்து நடந்த கஜினி கோரி மனை படையெடுப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து செல்வத்தை கொள்ளையடிச்சு போறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்ப படையெடுப்பு எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து புது ஆண்டு வந்து 712 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்ப கொரசன் நாட்டு கிழக்கு ஈரான் அப்படின்னு சொல்லிச்சோம். ஷா பின்னர் செங்கிஸ்கான் ஆகியோர் ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்ததும் வட இந்திய சுல்தான் ஆட்சிக்கு ஆப்கானிஸ்தானிடம் வந்து உறவுகளை துண்டித்தன வந்து. சோ அப்ப என்ன பண்ண கொரசன் நாட்டுனா கிழக்கு ஈரான்ல ஷா பின்னர் செங்கிஸ்கான் ஆகியோர் ஆப்கானிஸ்தான் மீது படையெடுக்கிறாங்க. வட இந்திய சுல்தான் ஆட்சிக்கு ஆப்கானிஸ்தானிடமிருந்து உறவுகளை துண்டித்தன. மங்கோலிய படையெடுப்புகள் கோரி சுல்தானி ஆட்சியும் கஜினியும் அழித்து உச் மற்றும் முல்தானில் அரசர் சுல்தான் நசருதீன் குபச்சாவின் கருவூலத்தையும் காலியாக்கின. இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நடந்த படையெடுப்புகளுக்கு காரணமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து மங்கோலிய படையெடுப்புகள் அப்படின்னு கோரி சுல்தானி ஆட்சியும் வந்து அண்ட் கஜினியும் அழித்து உச் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா முல்தானின் அரசன் சுல்தான் நசருதீன் குப்சாவின் கருவூலத்தை காலியாக்குது. இது 1206 இருந்து 1228 வரை நடக்குது. இந்த இக்காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா காலகட்டத்தில் 1206 இருந்து 1526 வரை டில்லி சுல்தானையும் ஒரே மரபை சார்ந்த ஆட்சியாளர்கள் ஆளப்படவில்லை அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா பல்வேறு மரபுகள் அப்படின்னு ஒண்ணு பெரும்பாலும் வந்து துருக்கியா இருப்பாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மங்கோலியர்களா இருப்பாங்க, அல்லது வந்து ஆப்கானிஸ்தான் வந்து வம்சாலியை சார்ந்த இருப்பாங்க. அப்ப துருக்கி, மங்கோலியர், ஆப்கானிஸ்தான் இந்த 3 ஏதாவது ஒண்ணுல இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த மரபை சார்ந்தவர்கள் தான் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இது வந்து 5 வம்சங்களை கொண்டதா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஒன்று என்ன அப்படின்னா அடிமை வம்சம், 2வது வந்து கில்ஜி வம்சம், 3வது துக்ளக் வம்சம், 4வது வந்து சையத் வம்சம், 5வது வந்து லோடி வம்சம். இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 3மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த இதுல இருக்கக்கூடிய அரசர்களுடைய பேர் வந்து நம்ம திருப்பி கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருக்காங்க அப்படி பாக்குறோம். ரொம்ப முக்கியமானது நம்ம இதை படிக்க போறோம், டீட்டெயிலா பார்க்க போறோம். அடுத்து சையத் வம்சம், லோடி வம்சம் அப்படின்றது அதுக்கு அடுத்து ரொம்ப சிம்பிளா வந்து முடிஞ்சிடும். லோடி வம்சம் ரொம்ப முக்கியமான காரணம் நீங்க தான் முடியும் போது யார் வராருன்னா பாபர் வராரு அப்படிங்க. சோ அதனால கடைசி அங்க முடிகிற அந்த இடமும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அவர் ஆரம்பிக்கிற இடம் எங்கன்னா அடிமை வம்சத்துல ஆரம்பிக்குது. சோ கோரி என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் சொல்லிட்டு அவருடைய அடிமையை வந்து என்ன பண்றாருன்னா சுல்தானா நியமிச்சுட்டு போறாரு வந்து. சோ அப்ப அந்த இதுவும் நமக்கு ஆரம்ப கட்டமும் ரொம்ப முக்கியமானது. நடுவுல எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 முக்கியமானது அப்படின்னு இது 2மே நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கில்ஜி வம்சமும் துக்ளக் வம்சமும் நமக்கு கேள்வியா கேட்கறாங்க. அப்ப ஆரம்பிக்கிறது முடியறது சிம்பிளா தான், ஆரம்பிக்கிறது கொஞ்சம் டீடைலா பாக்குற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம் அப்படின்னு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாக்குறோம். அப்ப சிந்து மீது அரபு படையெடுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈராக்கின் அரபு ஆளுநர் வந்து ஹஜ் பின் யூசப் வந்து கடற்கொள்ளையருக்கு எதிரான நடவடிக்கை என்ற காரணம் காட்டி சிந்து அரசர் வந்து தாகிரை எதிர்த்து தரை வழியாக என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா படைப்பிரிவு அனுப்புறாரு வந்து. அப்ப இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ்லாமியர்கள் படையெடுப்பை எதிர்கொண்ட இந்தியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து அரசர் வந்து தாகிர் அப்படின்னு பாக்குறோம் வந்து. அப்ப என்ன பண்ணா அவர் அனுப்பும் போது அந்த படையை என்ன பண்ண வெற்றி பெற்றார் வந்து. 2 படைப்பிலும் தொடர்ந்து அவரின் தளபதியிலும் கொல்லப்பட்டனர்.
பிறகு ஹஜ் கலிபாவின் அனுமதி. கலிபா அப்படின்றவர் யாரு அப்படின்னா வந்து இஸ்லாமிய லீடர்ஸ் இருக்காங்க, இஸ்லாமிய அரசர்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் ஹெட்டா வந்து யார் இருப்பாருன்னா கலிபா இருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். வந்து துருக்கியில இருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஒவ்வொரு அரசையும் அங்கீகாரம் பண்ணுவார் வந்து. சோ அப்ப இஸ்லாமிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலிஃபா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசரையும் வந்து அங்கீகரிப்பாரு. சோ அப்படி அவருடைய அனுமதியோட 6000 வலுவான குதிரைப்படையும் போர் தளவாடங்களையும் ஒரு பெரிய ஒட்டகப்படையோட ஒரு முழுமையான ராணுவத்தை 17 வயது நிரம்பிய தனது மருமகன் வந்து முகமது பின் காசிம் தலைமையில் அனுப்பினார் அப்படிங்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் முகமது பின் காசிம் தலைமையில் அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க வந்து சண்டைக்கு வராங்க. வரும்போது வந்து சிந்து அரசர் தாகிரை எதிர்த்து சண்டை போடுறாங்க, அதுல தோத்துறாங்க. யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஈராக்கின் அரபு ஆளுநர் வந்து ஹஜ் பின் யூசப் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அவர் எடுக்கிற நடவடிக்கையில தோல்வி அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் முகமது பின் காசிம் வந்து அனுப்புறாரு. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். சோ முகமது பின் காசிம் என்ன பண்றாரு அப்படின்னா படையெடுத்து வராரு அப்படிங்கிறோம். அப்படி வரும்போது காசிமின் படை வந்து பாத்தீங்கன்னா பிராமணபாத் வந்து சேர்ந்த நேரத்தில் சிந்து பகுதியில் தாகிர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். பிராமணபாத்னா வேற யாரும் இல்ல, பிராமணர்கள் இருக்காங்க. அப்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சிந்து பள்ளத்தாக்குல அது இப்ப இருக்க பாகிஸ்தான்ல யாரு இருந்திருக்காங்கன்னா இஸ்லாமியர்கள் கிடையாது, பிராமணர்கள் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேத காலம் ஸ்டார்ட் ஆகும் போது சிந்து சமவெளி நாகரிகம் முடிஞ்சு வேத காலம் வரும்போது அந்த பகுதியில யார் வந்து குடி அமர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து. அப்ப அந்த பிராமணர்கள் குடி அமர்வுக்கு அப்புறம் தான் நம்ம என்னது குப்தர்களுடைய வரலாறு படிக்கும் போது பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் அப்படின்றது வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப டெல்லி சுல்தான்கள் வரும்போது என்னன்னா சமஸ்கிருதத்துல என்ன கலக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரபிய சொற்கள் வந்து கலக்க ஆரம்பிக்கும். அதான் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். சோ அப்ப காசிமின் படை பிராமணபாத் வந்து சேர்ந்து சிந்து பகுதியில் தாகிர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். பிராமணர்கள் அதிகம் வாழ்ந்த இப்பகுதியை தாகிரின் முன்னோர்கள் பௌத்த அரச வம்சத்தினர் வந்து கைப்பற்றி ஆட்சி நடத்தினர். அப்ப பௌத்த வம்சம் அப்படின்னும் போது மௌரிய பேரரசு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அசோகர் காலகட்டத்துல வந்து என்ன ஆச்சுன்னா பௌத்தம் அப்படின்னு சமணம் அப்படின்னு வலுப்பெற்றது. அப்ப பௌத்த மதம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தது அப்படின்னா சிந்து நதி பள்ளத்தாக்கு. ஈவன் ஆப்கானிஸ்தான்லயே வந்து புத்தருடைய சிலையெல்லாம் பெருசா இருந்தது. தாலிபான் என்ன பண்ணாங்க, பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்ப அந்த இஸ்லாமிய கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைபிடிக்கும் போது மற்ற மதத்தினர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையாளும் விதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கிறது அப்படின்றது, அவங்கள கொலை செய்வது அப்படின்றது அவங்களுடைய தொடர்கதையா இருக்கும். இது எங்க நடக்கும்னா கஜினி முகமது படையெடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற மதத்தை சார்ந்தவர்களை வந்து பாத்தீங்கன்னா நீ இஸ்லாமிய மதத்துக்கு கன்வெர்ட் ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு போல அவங்களை கொண்டுட்டு தான் போவாங்க அப்படின்னு பாக்குறோம். இப்படி கொடூரமான படையெடுப்பு தான் யாரு நிகழ்த்திருப்பாரு அப்படின்னா முகமது கஜினி வந்து நிகழ்த்திருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். சோ அதான் வரலாற்று ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப பிராமணர்கள் அதிகம் வாழ்ந்த இப்பகுதியில் தாகிரின் முன்னோர்கள் பௌத்த அரச வம்சத்தை வந்து கைப்பற்றி ஆட்சி நடத்தினர். ராணுவம் உள்ளிட்ட நிர்வாக பதவியில் பிராமணர்கள் இருந்தனர் அப்படின்னு பாக்குறோம். சோ ஆரம்ப காலகட்டத்துல வந்து சிந்து நதி பள்ளத்தாக்குல பிராமணர்கள் இருந்திருக்காங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் உள்ளிட்ட பல பதவிகள்ல இருந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். தாகிர் அரசர் வந்து யாரை எதிர்கொள்றாரு, முகமது பின் காசிமை எதிர்கொள்றாரு அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் கதை, இதான் இனிஷியல் கதை. அடுத்து கஜினி முகமது பத்தி பார்ப்போம். கஜினி முகமது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பீரியட் வந்து தனது சகோதரன் வந்து இஸ்மாயிலை தோற்கடித்த 27 வயது கஜினி முகமது ஆட்சியில் அமைகிறார். அப்ப ஆட்சி அப்படின்னா முகமது அவர் மமுது அப்படின்றது பேர், அவர் பேர் ஆக்சுவலா கஜினி அப்படின்ற பகுதியில அவர் என்ன பண்றாரு பதவி ஏற்கிறாங்க, கஜினி மமுது அப்படின்னு பார்க்கலாம். கஜினி மமுது ஆட்சி பொறுப்பு ஏற்றதை ஒரு பதவியேற்பு அங்கீகரித்து யாமினி உத்தவ்லா பேரரசின் வலதுகை என்ற பட்டத்தை வழங்கி கலிஃபா வரை அங்கீகரிக்கிறார். அப்ப கலிஃபா வந்து யார் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு இஸ்லாமிய அரசர்களும் கலிஃபா அப்படின்றவர் வந்து இஸ்லாமிய மதத்துல உயர்ந்த பதவியில வந்து இருக்கிறார். வந்து அவர் வந்து என்னன்னா இறை தூதர், நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபட் முகமது வந்து. அப்ப ப்ராஃபட் முகமதுடைய வாரிசா வந்து யார் இருக்காருன்னா கலிஃபா இருக்காரு. அப்ப அந்த கலிஃபா என்ன பண்றாருன்னா இஸ்லாமிய அரசர்களை அங்கீகாரம் பண்ணுவார். நீங்க இந்த பகுதிக்கு நீங்க தான் அரசு, சுல்தான் இந்த பகுதிக்கு நீங்க தான் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் என்ன பண்ணா அவர் வந்து அங்கீகரிப்பார். அப்படி அங்கீகரிக்கிறது யார் அங்கீகாரம், கஜினி மமுது அங்கீகரிக்கிறார். அப்ப அவர் பதவி ஏற்பு வந்து நடக்குது. இவர் வந்து அரேபியரும் ஈரானியரும் இந்தியாவை ஹிந்து என்று இந்தியர்களை இந்துக்கள் என்றும் குறிப்பிட்டார் வந்து. ஃபர்ஸ்ட் அரேபியர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஹிந்த் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியர்களை இந்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க வந்து. அதுக்கப்புறம் இந்தியாவில் இஸ்லாமிய சமுதாயம் தோன்றிய பிறகு ஹிந்து பெயர் வந்து இஸ்லாமியர் அல்லாத இந்தியர்களை குறிப்பதாக ஆயிற்று. அப்ப ஆரம்ப கட்டத்துல ஒட்டுமொத்த இந்தியாவை அவங்க என்ன சொன்னாங்க இந்துக்கள் சொன்னாங்க. லேட்டரா வந்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வந்து இந்துக்கள் சொல்றாங்க. அப்ப சீக்கியரா இருக்கட்டும், பௌத்தமா இருக்கட்டும், சமணமா இருக்கட்டும், மற்ற மதங்களை சார்ந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க பொதுவா இந்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. கஜினி மமுதின் தாக்குதல் வந்து 32 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த கஜினி மமுது 17 முறை இந்தியாவை தாக்குதல் நடத்தினார். அப்ப எத்தனை முறை இந்தியாவில தாக்குதல் நடத்தினாரு கஜினி மமுது அப்படின்னா 17. எதுக்காகனா அவருக்கு செல்வம் வேணும், அந்த கொள்ளையடிச்சு போறது அவருடைய வேலையா இருக்க போகுது. அப்ப செல்வ கலாஜமாக இருந்த இந்து கோவில்களை கொள்ளையடிப்பதே முதன்மை நோக்கம். இப்ப கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் மக்கள் மத்தியில வந்து. அப்ப கோயிலுக்கு
கோயிலுக்குள்ள செல்வம் இருந்தாலும் கடவுள் வந்து என்ன பண்ணிடுவாரு, வந்து கண்ணை நோண்டிடுவாரு, கடவுள் வந்து நம்மள தண்டிச்சிருவாரு அப்படின்னு பயந்துட்டு யாரும் கொள்ளையடிக்க மாட்டாங்க. அப்ப பாதுகாப்பான இடமா எது இருக்குன்னா கோயில்கள் இருக்கு. அப்ப கோயில்கள் மக்களுடைய வந்து கொடுக்கக்கூடிய பணமும் அங்க போய் சேருது, அரசர் கொடுக்கக்கூடிய கொடையும் அங்க போய் சேருது, வணிகர்கள் கொடுக்கறதும் அங்க போய் சேருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து என்னன்னா கோயில்ல செல்வம் அதிகரிக்குது. அப்ப அந்த அதிகக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய செல்வத்தை கொள்ளையடிக்கிறதா நோக்கமா இருக்கு. கோயில்கள் இடிப்பது, சிலைகளை தகர்ப்பது ஆகிய நடவடிக்கைகள் நகருது. அப்ப அவங்க போகும்போது என்ன பண்றது இல்ல, சும்மாவும் போறது இல்ல, கொள்ளையடிச்சுட்டு என்ன பண்றாங்க, என்னுடைய மதம் தான் மேலானது, எங்களுடைய மதம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு காட்டுறதுக்காக வந்து கஜினி முகமதின் படைவீரர்கள் தங்களது கடவுளின் வெல்லப்பட முடியாத ஆற்றலின் விளைவாக வந்து அப்ப எங்களை வெல்லவும் முடியாது, எங்க கடவுளோட பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், வந்து கோயிலை இடிப்போம் அப்படின்றது பண்ணாங்க. பிற மதத்தினர் வெட்டி கொள்வதிலும் அவர்களது வழிபாட்டு தலங்களை அழிப்பதிலும் கஜினி முகமதின் படைப்பிரிவின் மதப்பற்று வெளிப்பட்டது அப்படின்னு. சோ அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணல, அதுக்கு போல என்ன பண்றாங்க, கீழ் பண்றாங்க. அப்ப மக்களை இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றுவதற்கு அவர்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை. தங்களது உயிரையும் உடைமைகளையும் காத்துக் கொள்வதற்காக இஸ்லாமியராக மாறியவர்கள் கூட கஜினி முகமதின் படையெடுப்பு முடிவுக்கு வந்ததும் தங்களின் மதத்துக்கே திரும்பினர். அப்ப திடீர்னு இஸ்லாமியரா வந்து கஜினி முகமது படையெடுத்துட்டு எல்லாரும் இஸ்லாமியரா மாறுது. ஏன்னா வேற மதத்தை சார்ந்தவரா இருந்தானா கொண்டுடுவாங்க அப்படின்னு பயந்துட்டு அவர் போனதுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவாங்க, பழையபடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்து மதத்தையோ பௌத்த மதத்தையோ சமண மதத்தையோ சீக்கிய மதத்தை எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாங்களோ அந்த மதத்தில் அப்படி இருந்துக்கலாம் அப்படின்றதான் அதனுடைய இதா இருக்கு அப்படி பாக்குறோம். சோ அப்ப இந்த மாதிரி நிலை வந்து எப்ப இருந்ததுன்னா கஜினி முகமது படையெடுக்கும் போது இந்த பேக்ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கு, நம்ம அந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படி பாக்குறோம். இப்படி கஜினி முகமது படையெடுத்துட்டு வந்துட்டு போறதுன்னு இருக்கு. முகமது பின் காசிம் ஃபர்ஸ்ட் வராரு, வந்து படையெடுக்கிறார், அவரும் கொள்ளையடிச்சுட்டு போறாரு. யாருமே என்ன பண்ணல, செட்டில் ஆகவே இல்லை இந்தியால அப்படின்னு பாக்குறோம். இப்ப அடுத்த செட்டில்மெண்ட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப முகமது கஜினி படையெடுத்துட்டு வர்றாருல, அப்படி வரும்போது அல் பைருனி வந்து சொல்லுவோம் கணித ஞானி, தத்துவ ஞானி, விண்மீகளாயர், வரலாற்று ஆசிரியர் பார்க்கிறோம். இவர் இந்தியாவுக்கு வராரு, வந்து சமஸ்கிருதம் படிக்கிறார். படித்து மதம் சார்ந்த மற்றும் தத்துவ நூல்களை ஆய்வு செய்த பிறகு தனது புகழ்பெற்ற நூல் கிதாபுல் இந்து எழுதி ஆரம்பிக்கும். அதான் கிதாபுல் இந்துன்னு பார்த்தோம். சோ பல்பெருனி எழுதுறதுக்கு என்ன பண்றாரு, முகமது கஜினி மூலியமா, மஹமது கஜினி சொல்லுவோம், அது மூலியமா இந்தியாவுக்குள்ள வராரு. வந்து என்ன பண்றாரு, வந்து இதை வந்து எழுதுறாரு. அவர் யூக்ளிடின் கிரேக்க கணித நூலை வந்து சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தார். அப்ப சமஸ்கிருதம் கத்துக்கிட்டு சமஸ்கிருதத்துல இருக்கிறத மட்டும் அவர் படிச்சுட்டு எழுதாம இவர் என்ன பண்றாரு, கிரேக்க நூலை வந்து என்ன பண்றாருன்னா மொழிபெயர்த்து சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குறாரு. வந்து அடுத்து ஆரியப்பாட்டின் முக்கிய ஆய்வாகிய வந்து இரவை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு, பூமியின் சுழற்சி. அப்புறம் குறுங்கொள்கை மேற்கத்திய உலகிற்கு பரப்புனது யார் அப்படின்னு அல்பெருனி பரப்புறாரு. அவர் இந்தியா மற்றும் உலகின் மற்ற நாகரிகங்களுக்கு இடையே ஒரு கலாச்சார பாலமாக இருந்தார். யாருன்னு கேட்பாங்க, கேட்டானா அல்பெருனி அப்படிங்க. சோ அது இம்பார்ட்டன், அவர் எழுதுற புக்கு இம்பார்ட்டன். இப்ப அடுத்து கோரி முகமது. கஜினியின் படையெடுப்புகள் கொள்ளையடிக்கும் நோக்கம் வந்து கொண்டவை. இதனை விரிவுபடுத்தி கொள்ளையடித்த செல்வமும் திரையும் தொடர்ந்து சீராக வந்து சேருவது உறுதி செய்து கொள்ள படையரன் நகரங்களை கோரிகள் அமைத்தனர். வந்து அப்ப கஜினி முகமது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து செல்வம் வந்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக படையரன் அப்படின்றதுனா அங்கங்க கோட்டை நிறுவுறது. அந்த கோட்டை மூலியமா என்ன பண்ணா தேவையானப்ப போயிட்டு கொள்ளையடிக்கிறது, இல்லைன்னா திரை கப்பம் அப்படின்னு வரி வந்து வாங்குறது. அப்ப கோரி முகமது தாம் கைப்பற்றிய நிலப்பகுதியில் முதலீடு செய்தார். வந்து அப்ப 1180களிலும் 1190களிலும் வந்து நவீன பஞ்சாப், சிந்து, ஹரியானா மாகாணங்கள் அவர் காவல் அரண்களை அமைத்தார். வந்து அங்க இருந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா காவல் அரண்கள் என்ன பண்றாங்க, ஆட்களை வந்து சேர்த்துக்கிறார், அடிமைகளை சேர்த்துக்கிறார். அப்படி அடிமைகளை சேர்த்துட்டு அந்த அடிமை மூலியமா என்ன பண்றாருன்னா அவ்வப்போது போர் தொடுத்துட்டு போறது, கொள்ளையடிச்சு வர்றது அப்படின்ற மாதிரி வேலையை வந்து பண்ண ஆரம்பிக்கிறார். வந்து விரைவிலே பெரிய ஒரு படை அவருக்கு கிடைச்சிருது. வந்து அதனால என்ன பண்றாருன்னா 1175ல முல்தான் மீது படையெடுத்த கோரி முகமது அப்படின்னு பாக்குறோம், அதை கைப்பற்றார். அப்ப முல்தான் அப்படின்னு பாக்குறோம் பாகிஸ்தான்ல இருக்கிற பகுதியை வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றார். வந்து அப்புறம் குஜராத்தின் வந்து பாத்தீங்கன்னா சாளுக்கியர் அபு மலையில் கோரி முகமதுக்கு ஒரு பயங்கர தோல்வியை கொடுத்தனர். வந்து அப்ப குஜராத்தில் இருக்க சாளுக்கியர்கள் சொல்லிட்டு வந்து அவங்க என்ன பண்றாங்க, கோரி முகமதோட சண்டை போடுறாங்க. அதுல என்ன பண்றாங்க, தோல்வி அடைகிறாங்க. யாருன்னா கோரி முகமது தோல்வி அடைகிறார் 1179ல. இந்த தோல்விக்கு பிறகு கோரி முகமது தமது படையெடுப்பின் போக்கை மாற்றிக்கொண்டு சிந்துவிலும் பஞ்சாபிலும் என்ன பண்றாரு அப்படின்னா தமது நிலையை உறுதிப்படுத்தி கொண்டார். அப்ப தேவையில்லாம குஜராத்துக்கு எல்லாம் போக வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கு, தோத்துட்டோம். அதனால நம்ம சிந்துவும் பஞ்சாப் அப்படின்னா இப்ப இருக்க பாகிஸ்தான், அப்புறம் இந்தியா, பாகிஸ்தான்லயும் பஞ்சாப் இருக்கு ப்ராவின்ஸ், அதுவும் இந்தியா, இதெல்லாம் சேர்ந்த மொத்த பகுதியில் என்ன பண்றாருன்னா இங்க மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்ப வடமேற்கு இந்திய பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணலாம் முடிவு பண்றாரு. வந்து இப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌகான் அஜ்மீர் சௌகான்களின் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தபார்ஹிந்த் இந்த பட்டிண்டா கோட்டை முகமது கோரி தாக்கினார். வந்து அஜ்மீர் அசார் வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌகான் தபர்ஹிந்துக்கு அணிவகுத்து சென்று 1191ல முதலாவது தரையன் போரை நிகழ்த்தினார். அப்ப அடுத்து இந்த கோரியோட படையெடுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்றது யாரு அப்படின்னா வந்து பிருத்திவிராஜ் சௌகான் வந்து அரசர் வந்து ஃபேஸ் பண்றாரு. இவர் வந்து அஜ்மீர் சௌகான் அப்படி பாக்குறோம். இவர் ஃபேஸ் பண்றது எப்பன்னா 1191ல முதலாவது தரையன் போர் அப்படின்னு பாக்குறோம். இந்த போர்ல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு முழுமையான வெற்றியை வந்து பிருத்திவிராஜ் வந்து பெறாரு அப்படிங்கிறோம். ஆனா இது வந்து பார்டர்ல போய் சண்டை போடுறாரு பிருத்திவிராஜ் சௌகான். வந்து அவர் நாட்டுக்குள்ள சண்டை நடக்கல. வந்து 1191ல முதலாம் தரையது போல யார் வெற்றி பெறானா பிருத்திவிராஜ் சௌகான் வந்து வெற்றி பெறாரு. யாரு தோத்தாங்கன்னா முகமது கோரி தோத்துட்டாரு அப்படின்னு பாக்குறோம்.
திருப்பி என்ன பண்றாருன்னா அடுத்த ஆண்டே முகமது கோரி என்ன பண்றாரு, திருப்பி சண்டை போடுறதுக்கு வராரு. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இரண்டாவது தரையின் போல பிருத்திவிராஜ் தோல்வி அடைகிறார். உடனே என்ன பண்றாரு, அவரை சிறைப்பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வரலாற்றின் திருப்பு முனையில் ஒன்றாக இந்த போர் வந்து இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் டெல்லி சுல்தான் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா போரில் வெற்றி பெற்ற கோரி மீண்டும் அஜ்மீரின் ஆட்சி பிருத்திவிராஜ் சௌகானிடம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, ராஜதுரோக தண்டனைன்னு சொல்லி ராஜதுரோகம் குற்றம் சாட்டி அவரை கொண்டுறாரு வந்து. சோ அப்ப என்ன ஆயிருது அப்படின்னா தனது நம்பிக்கைக்குரிய தளபதியான குத்புதீன் ஐபக்கை இந்திய பகுதிக்கான தனது துணை ஆட்சியாளரை நியமிக்கிறார். இப்பதான் உள்ள என்ன என்டர் ஆகுதுன்னா இந்தியால அடிமை வம்சத்தை அமைச்ச முதல் அரசரா வந்து குத்புதீன் ஐபக் வரப்போறாரு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப முகமது கோரி தான் சண்டை போட்டு அந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணி அதுக்கு ஒரு ஆட்சியாளராக குத்புதீன் ஐபக்கை நியமிக்கிறார். இவர் தான் என்ன பண்றாருன்னா யாரோட அடிமை, அந்த முகமது கோரியோட அடிமை. அதனால அடிமை வம்சம் இங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு. சோ அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த போர் அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் கைப்பற்றிய பகுதிகள் அப்படின்னும் போது போர் நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஃபர்ஸ்ட் அவங்க குஜராத்ல என்ன பண்றாங்க, தோல்வியை தழுவுறாங்க வந்து. எங்க அப்படின்னா யாரோட சண்டை போடுறாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து 1179 வந்து சாளுக்கியர் அபுமலையில் கோரி முகமதுக்கு ஒரு பயங்கர தோல்வியை கொடுத்தன அப்படிங்கிறோம். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவரு 1191 முதலாம் தரையன் போர்ல பிருத்திவிராஜ் சௌகானோட சண்டை போறாரு. சண்டை போட்டு என்ன பண்றாரு, தோத்துறாரு வந்து. அடுத்த வருஷமே திருப்பி சண்டை போட்டு ஜெயிச்சு பிருத்திவிராஜ் சௌகான் ஆட்சியை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ராஜ துரோகம் அப்படி சொல்லி குற்றம் சாட்டி அவரை கொண்டுறாரு. கொண்டுட்டு இப்பதான் யார வந்து அமைக்கிறாருன்னா குத்புதீன் ஐபக்கை வந்து பாத்தீங்கன்னா என்னது தளபதி, அவருடைய தளபதியா இருக்கு குத்புதீன் ஐபக்கை வந்து நியமிக்கிறார் ஆட்சியாளரா வந்து. இப்ப கன்னோசி அரசர் ஜெயச்சந்திரர் வந்து, இப்ப கன்னோசி அரசர் ஜெயச்சந்திரன் என்ன பண்றாருன்னா எதிர்த்து போர் புரிய மீண்டும் விரைவிலே முகமது கோரி இந்தியா வந்தார் வந்து. இப்ப குத்புதீன் ஐபக் கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுத்தாலும் திருப்பி இன்னொரு வார் நடக்குது எங்கன்னா கன்னோசி. இப்ப யாரோட சண்டை போட போறாங்க அப்படின்னா ஜெயச்சந்திரன் அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கன்னோசி அரசரா இருக்காரு அவரு. ஆனா அவருக்கு வந்து மத்த ராஜபுத்திரர்கள் என்ன பண்ணல, சப்போர்ட் பண்ணல அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இந்த சிச்சுவேஷன் என்ன ஆயிருது அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து அவர் தனிமைப்படுத்துறதுனால ஜெயச்சந்திரனை எளிதாக வென்ற முகமது கோரி ஏராளமான கொள்ளை செல்வத்துடன் திரும்புறார். இப்ப திரும்ப வழியில் சிந்து நதி கரையில் தங்கியிருந்த போது அவரை போட்டு தள்ளிடுறாங்க, அடையாளம் தெரியாத நபர். இதோட முகமது கோரியோட ஹிஸ்டரி முடிஞ்சிருக்கு. அப்ப முகமது கோரி யாரை நியமிக்கிறாருன்னா குத்புதீன் ஐபக்கை நியமிக்கிறார். இவரை வந்து சிந்து கரையில வச்சு கொண்டுறாங்க. கொண்டதுக்கு அப்புறம் முகமது கோரி வந்து முகமது கோரியோட அடிமையா இருந்த குத்புதீன் ஐபக் என்ன ஃப்ரீ ஆயிடுவாரா. இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அடிமை வம்சத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்ம இந்திய அரசர்கள் தாகிர் ஃபர்ஸ்ட் எதிர்த்தது முகமது காசிம் இருக்குல்ல, அவர் வந்து ஃபேஸ் பண்ணது அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மமூது கஜினி மமூது வந்து பாத்தீங்கன்னா 17 தடவை படையெடுக்கிறார், கொள்ளையடிச்சு மட்டும் தான் போறாரு வந்து. அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவருடைய படைப்பிரிவுல இருக்கக்கூடியவங்க தான் யார் அப்படின்னா முகமது கோரி. இவர் என்ன பண்றாரு, கிடைச்ச செல்வத்தை வச்சு என்ன பண்றாருன்னா சிந்துவும் பஞ்சாப்லயும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அரணை கட்டி அங்க இருந்து தொடர்ந்து இந்தியா மேல போர் தொடுக்கலாம், அது மூலியமா செல்வங்களை கொள்ளையடிக்கலாம் முடிவு பண்றாரு. அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவர் ஃபேஸ் பண்ணது குஜராத்ல சாளுக்கியர்ல ஃபேஸ் பண்றாங்க, அங்க ஃபெயிலியர் ஆயிருது வந்து. அடுத்து முதல் தரையன் போர்ல என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து அஜ்மீர் வந்து பாத்தீங்கன்னா சௌகானர்கள அவங்களோட சண்டை போறாரு. முதல் தரையன் போர்ல வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடைகிறார் பிருத்திவிராஜ் சௌகானோட சண்டை போட்டு. இரண்டாவது தரையன் போர்ல என்ன பண்றாருன்னா வெற்றி பெறுறாரு. வெற்றி பெற்றவன என்ன பண்றாருன்னா குத்புதீன் ஐபக்கை நியமிக்கிறார் ஆட்சியாளரா அந்த பகுதிக்கு. நியமிச்சுட்டு அடுத்து கன்னோசி போர் வந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது ஜெயச்சந்திரர் தான் அங்க அரசரா இருக்க. ஜெயச்சந்திரருக்கு இந்த ராஜபுத்திரர்கள் சப்போர்ட் பண்ணல. அப்படி பண்ணாதனால என்ன ஆச்சு அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய பின்னடைவா மாறி அதையும் வெற்றி கொள்றாரு. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இவர் நிறைய செல்வம் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டு சிந்து நதிக்கரையில போயிட்டு அங்க ஸ்டே பண்றாங்க. அது அவங்களோட சேஃப் பிளேஸா இருக்கு. சிந்து இப்ப இருக்கிற பாகிஸ்தான் சொல்லல அந்த பகுதி, அந்த இடத்துல வந்து அவரை போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ள உடனே இப்ப என்ன ஆச்சுன்னா இவர் நியமிச்சா அந்த குத்புதீன் ஐபக் நேரு. இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு மேல கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லை. இப்ப இவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா டெல்லி சுல்தானியம் அப்படின்றது ஆரம்பிக்கிறார், அடிமை வம்சம் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப முகமது கோரி இறந்த பிறகு அதிகாரத்துக்கு 3 பேர் போட்டி போறாங்க வந்து. அவருக்கு மகன் கிடையாது வந்து. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பண்டகன் ராணுவ பணிக்காக வந்து விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் அப்படின்னு பாக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா எனும் தனி வகை அடிமைகளை பின்னர். அப்ப பண்டகன்னா என்னன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள் அப்படின்னு பாக்குறோம். அந்த அடிமைகள் என்ன பண்ணுவோம்னா மேக்சிமம் எவ்வளவு தூரம் வந்து பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுல்தான் ஆகலாம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப சுல்தான் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறது, அதை டெல்லி சுல்தான் அடிமைகள். சோ அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா தனி வகை அடிமைகளை பெண்ணியர் இவங்க மட்டும் ஆளுநர்கள் பதவியில் அமர்த்தப்பட்டு பின்னர் சுல்தானின் நிலைக்கு உயர்த்தப்பட்டனர். யாருன்னா இந்த அடிமைகள் பண்டகன் அப்படின்றவங்க. 1606 வந்து கோரியின் இறப்புக்கு பின்னர் வந்து அவரின் அடிமையான வந்து குத்புதீன் ஐபக் இந்தியாவில இருந்து துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக தன்னை அறிவித்துக் கொண்டார் அப்படின்னு. அப்ப முகமது கோரி வந்து பாத்தீங்கன்னா இறந்த உடனே வந்து அரசரா யாரே அறிவிச்சுக்கிறாங்க, குத்புதீன் ஐபக் அறிவிச்சுக்கிறாரு. எப்ப அப்படின்னா 1606 அப்படின்னு. இந்தியாவில் உள்ள துருக்கி பிரதேசங்களில் ஆட்சி உரிமையை அவர் தானாகவே பிரகடனப்படுத்திக் கொண்டார் வந்து. அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கலை யார் நட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா குத்புதீன் ஐபக் அப்படின்னு. 3 முக்கியமான ஆட்சியாளர்களா குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், பால்பன் சொல்லிட்டு அவரை தொடர்ந்து வராங்க அடுத்தடுத்து அப்படின்னு. எக்ஸாம்பிள்
இப்ப அடிமை வம்சத்தின் துணை கண்டத்தை வந்து 84 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். அந்த அடிமை வம்சத்தை மம்லக் வம்சம் என்று கூறுவர் வந்து. அப்ப எத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சாங்க அடிமை வம்சம் அப்படின்னா 84 வருஷம் வந்து ஒண்ணு. இந்த வம்சத்தை வந்து வேற என்ன பேர்ல சொன்னா மம்லக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்லக் என்பதற்கு உடைமை என்று பொருளாகும். இது ஒரு அடிமை என்பதற்கான அரபு தகுதி பெயராகும் வந்து. அப்ப அடிமை வம்சத்துக்கு என்ன சொல்லலாம், அரபுல வந்து என்ன சொல்லலாம், மம்லக் அப்படின்ற வார்த்தை பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சோ அது நமக்கு இம்பார்ட்டன். அதுல இருக்க முக்கியமான ஆட்சியாளர்கள் யாரு, குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், பால்பன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இம்பார்ட்டன். இப்ப குத்புதீன் ஐபக் அப்படின்னு எடுக்கும்போது அவருடைய காலகட்டம் அப்படின்னா 1206 இருந்து 1210 வரையும் தான் வந்து. ஏன்னா குத்புதீன் வந்து லாகூரை தலைநகராக கொண்டு தனது ஆட்சி தொடங்கினார் வந்து. பின்னர் வந்து தனது தலைநகரை டெல்லிக்கு மாற்றினார். அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் அடிமை வம்சத்துடைய அரசரா இருக்கு, அடிமை வம்சத்துடைய சுல்தானா இருக்கக்கூடிய குத்புதீன் ஐபக் எங்க ஆரம்பிக்கிறார், லாகூர் பாகிஸ்தான் ஆரம்பிக்கிறார். பின்னாடி தலைநகர் எங்க மாறுது வந்து, டெல்லிக்கு மாறுது அப்படி பார்க்கணும். டெல்லியில் ஆட்சி புரிந்தவரை செயல்திறன் மிக்கவராக செயல்பட்டு பல புதிய பகுதிகளை கைப்பற்றினார், கழகங்களை ஒடுக்கிறார் வந்து. பீகாரையும் வங்கத்தையும் கைப்பற்றுகிறார். அப்ப எதை கேப்சர் பண்றார், பீகார் வங்கத்தை கேப்சர் பண்றார் வந்து. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த முகமது பின் பக்தியார் கில்ஜி என்ற ஒரு துருக்கிய தலைமை குத்புதீன் ஐபக் உதவினார் வந்து. அந்த மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு வட இந்தியாவுக்கு தானே தலைமையேற்று படையை நடத்தி சென்று பல பகுதிகளை கைப்பற்றார் வந்து. அப்புறம் கீழே கங்கை சமவெளி, பீகார், வங்காளம் அப்படின்றது இதை கை கட்டும் பொறுப்பு வந்து அந்த பக்தியார் கில்ஜின்னு சொல்லி பார்க்கறல துருக்கியர் அவர்கிட்ட கொடுக்கிறார் அந்த ஒப்படைப்பு. அந்த குத்புதீன் ஐபக் 4 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி புரிந்தார். புத்திசாலி நேர்மையான நிர்வாகி என்று பெயர் எடுத்தார் வந்து. 1810 என்ன ஆயிருதுன்னா லாகூரில் சவுகான் வந்து பாத்தீங்கன்னா குதிரை போலோ என்னும் வந்து விளையாட்டில் வந்து பாத்தீங்கன்னா போது நிகழ்ந்த விபத்தில் இறந்தார் அப்படி பார்க்கிறோம். லாகூர்ல இறந்துருவார் வந்து. அப்ப போலோ விளையாடும் போது இறந்தது யாரு அப்படின்னு குத்புதீன் ஐபக் இறந்துறாரு அப்படி பார்க்கிறோம். இவருக்கு சப்போர்ட் பண்ண முக்கியமான ஒருத்தர் யாருன்னா பக்தியார் கல்ஜி அப்படி பார்க்கிறோம். சோ இவர் வந்து யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் மேற்கு சிந்து சமவெளி பகுதிகளுக்கு அங்க இல்ல துருக்கிய தளபதி குத்புதீன் ஐபக் வந்து பாத்தீங்கன்னா உதவினார். யாருன்னா பக்தியார் கில்ஜி, முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படின்றவர் எங்க இருந்தாருன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த துருக்கிய தளபதி அப்படி இவர் வந்து உதவி பண்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க படையெடுத்து போறதுக்கு இவர் வந்து காரணமா இருக்கு அப்படி. இவ்வளவுதான் குத்புதீன் ஐபக் காலம் அப்படி பார்க்கிறோம். இப்ப பங்களிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குத்புதீன் ஐபக் டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் மசூதியை கட்டினார். அப்ப இதை கட்டினது யாருன்னு கேட்பாங்க. கேட்டானா குத்புதீன் ஐபக் அப்படி பார்க்கிறோம். அதுவே இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பழமையான மசூதி. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு, அதுக்கு முன்னாடி வராங்க, கொள்ளையடிக்கிறாங்க, போறாங்க, இதுதான் வந்து நடக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் இந்தியாவில செட்டில் ஆகி வந்து ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி லாகூர்ல இருந்து தலைநகரை டெல்லிக்கு மாத்தி டெல்லியில என்ன பண்றாருன்னா ஒரு மசூதியை வந்து கட்டுறது யாரு அப்படின்னா பழமையான மசூதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்னு பார்க்கணும் வந்து. அதுவே இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுகிறது. குதுப்பினாருக்கு அவரே அடிக்கல் நாட்டினார். அப்ப குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டினது யாரு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் அப்படி பார்க்கலாம். சோ அப்பணிகளை முடிக்காம இல்லாமல் போயிட்டு வந்து அவருடைய மருமகனும் அவருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்ற யாருன்னா இல்துமிஷ், இவர் தான் என்ன பண்ணாரு, குதுப்பினாரை கட்டி முடித்தார். அப்ப குதுப்பினாரை கட்ட அடிக்கல் நாட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு, குதுப்பினார் கட்ட ஆரம்பிக்கிறது அடிக்கல்னா குத்புதீன் ஐபக். கட்டி முடிச்சது யாருன்னா இல்துமிஷ். இந்த வரலாறு நம்ம முக்கியம், இதை நம்ம கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். இப்பயும் நம்ம வந்து குதுப்பினார் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு தளமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து இந்தியாவின் முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடமிருந்து ஜிஸ்யா வரி முதல் முறையாக விதித்தவர் குத்புதீன் ஐபக். அப்ப ஜிஸ்யா அப்படின்ற வரியை வந்து பாத்தீங்கன்னா விதித்தது யார் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா குத்புதீன் ஐபக் அப்படின்னு பாக்குறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. இதை வந்து யார் வந்து நீக்குவா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து அக்பர் வந்து நீக்குவார் வந்து. ஆனா திருப்பி யாரு போடுவா, ஆனா அவுரங்கசீப் வந்து போடுவார். சோ இந்த மாதிரி யாரு நீக்கிறா யாரு போடுறா அப்படின்றது நம்ம பாக்குறோம். முக்கியமானவங்க வந்து ஜிஸ்யா விதிச்சது யாரு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் வந்து விதிக்கிறார். நாலந்தா பௌத்த பல்கலைக்கழகம் அளித்தவர் யாரு அப்படின்னா பக்தியார் கில்ஜி. அப்ப பீகார்ல படையெடுத்துட்டு போறாருல, யாருடைய படைத்தளபதி துருக்கியில இருந்து வருவாரு. படைத்தளபதி யாருன்னா பக்தியார் கில்ஜி. இவர் வந்து யாருடைய காலகட்டம்னா குத்புதீன் ஐபக் காலகட்டம். இவர் தான் வந்து பீகார் வங்காளத்துல படையெடுத்துட்டு போகும்போது வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து அழிச்சிருவாரு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நாலந்தா பல்கலைக்கழகம் எப்ப வந்து இது பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு குப்தா வம்ச பீரியட்ல அப்படிங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சாட்ல வந்து போடுங்க. நான் கிளாஸ் முடியும் போது நீங்க கரெக்டா போட்டுருக்கீங்களா இல்லையா பார்த்துட்டு நான் சொல்றேன். குப்தா வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசர் வந்து பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் கட்ட காரணமா இருந்தாருன்னு சொல்லி போடுங்க சாட்ல. இப்ப பக்தியார் கில்ஜி வந்து அதை வந்து அழிச்சாரு அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. சீன பயணி யுவான் சாங் தனது பயண குறிப்பில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பத்தி விரிவா சொல்றாரு அப்படின்னு ஃபாகியாருடைய பயண குறிப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி குப்தர்கள் காலத்திலே வந்து அதை பத்தி எழுதியிருப்பாரு. யுவான் சுவாங்கும் அவரோட பயண குறிப்புல இதை வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து இப்ப யாருன்னா குத்புதீன் ஐபக் அவருடைய பீரியட் முடிஞ்சிச்சு. அவருடைய மருமகன் யார் வராருன்னா இல்துமிஷ் வராரு அப்படி பார்க்கலாம். அப்ப இல்துமிஷ் வந்து சம்சுதீன் இல்துமிஷ் அப்படின்னு ஒரு பேரு, துருக்கி இனத்தை சார்ந்த குத்புதீன் ஐபக்கின் அடிமை அப்படி பார்க்கலாம். சோ அவருடைய அடிமையா வந்து யார் இருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சம்சுதீன் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கலாம். லாகூரிலும் முல்தானிலும் நசுருதீன் குப்சாவின் படையை எதிர்த்து வெற்றி பெற்றார் அப்படின்னு பார்க்கிறோம். இவர் என்ன பண்றாருன்னா லாகூர்ல முல்தான்லயும் வந்து யாரோட சண்டை போடுறாருன்னா நசுருதீன் குப்சா அப்படின்னு படையை எதிர்த்து வெற்றி பெற வங்காளனர் அலிவர்தி கான் சதியை முறியடிக்கிறார். மங்கோலிய செங்கிஸ் கானுக்கு மத்திய ஆசியாவின் கவாரிஷிமா சா ஜலாலுதீனுக்கு இடையே போர் பகை இருந்தது.
அப்ப என்ன பண்றாருன்னா இதெல்லாம் அப்ப நடந்த காலகட்டத்தில் இருந்தாலும் இந்த கதையை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். ஆனா குத்புதீன் ஐபக் அடுத்து வந்த இல்துமிஷ் வந்து ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்னென்ன, அதை தாங்கி அந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி புரிஞ்சார் அப்படின்றதா இந்த கதை வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து சுத்தி நடக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோ சிச்சுவேஷன்ஸ் வந்து அப்ப மங்கோலிய செங்கிஸ்கானுக்கு மத்திய ஆசியாவின் ஷா ஜலாலுதீனுக்கும் இடையே பொறுப்பகை இருந்திருக்கு. இல்துமிஷ் என்ன பண்ணா ஜலாலுதீன் ஆதரவு கேட்பாரு, ஆனா கொடுக்க மாட்டார். ஏன்னா அப்படி கொடுத்தா என்ன பண்ணுவோம், செங்கிஸ்கான் தேவையில்லாம வந்து அட்டாக் பண்ணுவாரு. இதனால நான் இருக்கக்கூடிய இந்திய பகுதி வந்து பாத்தீங்கன்னா செங்கிஸ்கான் வந்து போர் தொடுக்கக்கூடிய நிலைக்கு வரும், அதனால பாதிக்கப்படும் சொல்லிட்டு அவர் வந்து ஒத்துக்க மாட்டார். அப்ப மங்கோல்களின் தாக்குதல் ஏற்படக்கூடும் என என்பதை கருத்தில் கொண்டு இல்துமிஷ் துருக்கி உயர் அதிகாரிகள் ஷகல்கானி அல்லது 40 பேர் குழு எனப்படும் ஒரு சிறப்பு குழுவை அமைத்தார் அப்படின்னு பாக்குறோம் வந்து. அப்ப அந்த 40 குழு அப்படின்றது யார் வந்து அமைச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இல்துமிஷ் வந்து. எதுக்காக அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மங்கோல்களின் தாக்குதல இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு. அப்ப இல்துமிஷ் 26 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு 1236ஆம் ஆண்டு இறந்தார் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இவருடைய மாமனார் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா குத்புதீன் ஐபக் 4 வருஷம் தான் ஆட்சி புரிஞ்சிருப்பார். 1806 இருந்து 1810 இல்ல 5 வருஷம் வச்சுக்கலாம். ஆனா இவர் 26 வருஷம் ஆட்சியில வந்து இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இதெல்லாம் சமாளிச்சுதான் அவர் வந்து என்ன பண்றாரு, ஆட்சி புரியுறாரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப மங்கோல்களுக்கு எதிராக அவர் என்ன பண்ணல, வந்து வேலையில இறங்கல அப்படின்னு பாக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா. சோ அப்ப அவர் செஞ்ச இந்த விஷயத்தினால இந்தியாவை எளிதில் நாசம் செய்திருப்பார்கள் யாருன்னா மங்கோலியர்கள் வந்து. சோ இவ ஜலாலுதீன் ஆதரிச்சுதான், ஆனா ஜலாலுதீன் ஆதரிக்காதனால இந்தியா வந்து தப்பிச்சது. ஒரு 10 ஆண்டுகளுக்குள் ஒரு மகன் ஒரு மகள் சொல்லிட்டு சுல்தானா ரஷ்யா, மற்றொரு மகன் வந்து ஒரு பேரன் என பலரும் ஆட்சிக்கு வந்தனர். மாறி மாறி வருவாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரஷ்யா அப்படின்றவங்களுடைய ஆட்சி இருக்கும். ஆனா அவங்களே என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரபுக்கள் வந்து ஒன்னா சேர்ந்து சதி பண்ணி கொண்டுடுவாங்க அப்படின்னு மக்கள் வந்து. சோ அப்ப இல்துமிஷ் வந்து அவருடைய மகள் தான் யாருன்னா ரஷ்யா அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அவங்க தான் வந்து அடுத்து ஆட்சி கட்டிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கதெல்லாம் வந்து எப்படி எப்படிலாம் அவங்க பசங்க வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி யார் யாரெல்லாம் உயிரை விடுறாங்க, கடைசியா வந்து ஆட்சி கட்டளை யார் வந்து அமர்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகள் அப்படி சொல்லி பாக்குறோம். அப்ப இல்துமிஷோட பங்களிப்புகள் என்னென்ன அப்படின்றது நம்ம எப்படி வந்து குத்புதீன் ஐபக்கோட பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது குதுப்பினாரை வந்து பார்த்தோம், அப்புறம் மசூதி வந்து டெல்லியில கட்டினாருன்னு பார்த்தோம். சோ அதே மாதிரி வந்து இல்துமிஷ் வந்து டெல்லியில் 243 அடி உயரமுள்ள குதுப்பினார் என்ற ஒரு வெற்றி துணை கட்டி முடித்தார். அவர் ஆரம்பிப்பார், இவர் கட்டி முடிச்சுறார் வந்து. சுல்தான்கள் ஆட்சி காலத்தில் 2 அடிப்படை நாணயங்களான செப்பு வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தங்காவை அறிமுகம் செய்தார். நாணயம் அப்படின்னு பார்க்கணும், சுல்தான்கள் அறிமுகம் செய்த நாணயத்தோட பேர் என்ன அப்படின்னா தங்கா அப்படின்னு பார்க்கணும். அதை அறிமுகம் செய்யறாரு. இல்துமிஷ் தனது ராணுவ உறுப்பினர்களுக்கு இக்தாஸ் வந்து வழங்கினார். இம்பார்ட்டன்ட், இந்த எதை கொடுக்கறனோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சரா வரப்போகுது எக்ஸாம்ல. சோ அப்ப அந்த விடையை வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துறேன். தங்கானா என்னப்பா அப்படின்னா நாணயம், செப்பு வெள்ளி அப்படின்னு பார்க்கிறோம். யாருடைய பேருனா டெல்லி சுல்தான்கள். அது யாருன்னா அடிமை வம்சம். அடிமை வம்சத்துல யாரு அப்படின்னா இல்துமிஷ் அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ளுக்குள்ள வந்துட்டே இருக்கணும். வந்துட்டே இருந்தீங்கன்னா இதுல எந்த கொஸ்டின் எங்க போட்டாலும் சரிதான், தங்கா தான் ஆன்சர். அடுத்து இக்தாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது என்னது வந்து டெல்லி சுல்தானர் அப்படின்னு ஒரு கேள்வி போடுவாங்க வந்து. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு அடிமை வம்சம். அடிமை வம்சத்துல யாருன்னா இல்துமிஷ். அப்ப இல்துமிஷ் பீரியட்ல ராணுவ உறுப்பினர் இக்தாஸ் வந்து நிலம் வழங்கினார் வந்து. அந்த இக்தா என்பது ராணுவ அதிகாரிகளுக்கு வழக்கமான ஊதியத்திற்கு பதிலாக வழங்கப்பட்ட நிலமாகும். அப்ப ஊதியத்துக்கு பதிலாக என்ன பண்றாங்க, நிலத்தையே வழங்குறாங்க. யாருன்னா இக்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ உறுப்பினர்களுக்கு அப்படின்னு. அடுத்து ரஷ்யா சுல்தானா வந்து முதல் வந்து பாத்தீங்கன்னா பேரரசி அப்படின்னு பாக்குறோம் வந்து உலகத்திலே அப்படின்னு சொல்லலாம் வந்து. சோ அப்ப இல்துமிஷ் இறந்ததுக்கு அப்புறம் மகன் வந்து பாத்தீங்கன்னா ருக்குதீன் ஃபெரோஷ் வந்து மரணமுற்றதால் இல்துமிஷ் தனது மகளான ரஷ்யா சுல்தானாவை தனக்கு பின்னர் டெல்லியின் அரியணை வந்து பாத்தீங்கன்னா அரியணைக்கான வாரிசாக அறிவித்தார் அப்படின்னு. அப்ப யாரை அறிவிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா ரஷ்யானா சுல்தான் வந்து. அப்ப ரஷ்யா சுல்தானா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திறமையுள்ளவரும் மன வலிமை கொண்டவரும் வீராங்கனையும் ஆவார் அப்படின்னு. ஆனா இவரை என்ன பண்ணிடுறாங்க, பிரபுக்கள் வந்து துருக்கிய பிரபுக்கள் சதி செய்தால் 1540 கொலை உண்டார் அப்படி கொல்லப்படுகிறார் அப்படின்னு. ஆனா இவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இவருடைய பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இறந்த 1236 இருந்து 1240 வரையும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கட்டில இருந்திருக்காங்க அப்படின்னு ரஷ்யா சுல்தானா அப்படின்னு பாக்குறோம். சோ அது இம்பார்ட்டன்ட். யாருடைய பொண்ணு அப்படின்னா இல்துமிஷோட பொண்ணு அப்படின்னு பாக்குறோம். அடிமை வம்சத்துல அடுத்து வரவங்க வந்து. அடுத்து இதுல கதை தான் ஃப்ரெண்ட் வந்து அதாவது கேள்வியா வரக்கூடியது நீங்க ஆன்சர் பண்றதுக்காக என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நான் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்கேன். அடுத்து கியாசுதீன் பால்பன் வந்து 1266 இருந்து 1287 வந்து. சோ இப்ப நம்ம பார்க்கும்போது முக்கியமானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து குத்புதீன் ஐபக், ரெண்டாவது யாருன்னா இல்துமிஷ், அடுத்து யாருன்னா பால்பன். பால்பனுடைய பேர் தான் கியாசுதீன் பால்பன். 1254 வடமேற்கில் சிவாலிக் ஆட்சி பகுதியில வந்து தளபதியாக இருந்த உலுக்கான் தில்லியை கைப்பற்றினார் வந்து. சோ உலுக்கான் என்ன பண்ண டெல்லியை கைப்பற்றினார். யாருக்கு அடுத்து வராங்கன்னா ரஷ்யா சுல்தானா இருக்காங்கல்ல, சோ அவங்க வந்து இறந்துடுறாங்க 1240 இறந்ததுக்கு அப்புறம் பெரிய கலவரம் பிரச்சனை மாறி மாறி நடந்துட்டே இருக்கு.
அதுக்கப்புறம் 1654 டெல்லியை கேப்சர் பண்றது முக்கியமான நபர் யாரு அப்படின்னா உலுக் கான் அப்படின்னு பார்க்கிறோம். இவர் வந்து கேப்சர் பண்ணிடுறார். உலுக் கான் வந்து இல்துமிஷ் ஆட்சியின் போது அடிமையாகவும் இளைஞராகவும் இருந்தார். அவர் சுல்தானுக்கு துணையாக இருந்த ஆட்சி அதிகார பிரதிநிதி என்று பொருள்படும் நைப் இ முல்க் என்று பட்டம் சூட்டி கொண்டார். அப்ப சுல்தானுக்கு துணையாக இருந்தவர் அப்படின்னு ஒரு பட்டத்தை வந்து இவரே சூட்டிக்கிறார். பாத்தீங்கன்னா நைப் இ முல்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை சூட்டிட்டு உலுக் கான் என்ன பண்றாரு, ஆட்சி புரிகிறாரு. அப்ப 1566 சுல்தான் கியாசுதீன் பால்பனாக தில்லி ஆட்சியை கைப்பற்றினார் அப்படின்னு. அப்ப என்ன இவர் வந்து 1566 வந்து பாத்தீங்கன்னா பிறகு 1566 சுல்தான் கியாசுதீன் பால்பனாக தில்லி ஆட்சி கைப்பற்ற தில்லியை சுற்றியுள்ள பகுதியிலும் தோவாவிலும் நிகழ்ந்த பால்பனின் தாக்குதல்களை பருனி குறிப்பிடுகிறார். அப்ப பருனி வந்து அல்பருனி என்ன பண்றாரு அப்படின்னா பால்பன் வந்து எந்த அளவுக்கு தாக்குதல் வந்து நடத்தி எப்படி வந்து கேப்சர் பண்றாரு அப்படின்றதா இதுல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப 1554 வந்து என்ன பண்றாரு, உலுக் கான் வந்து டெல்லியை கைப்பற்றாரு. கைப்பற்றினதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து 66 வரையும் அவர் தான் இருக்காரு. 1554 இருந்து 66 1266 யார் வர்றாருன்னா பால்பன் வராரு. பால்பன் வந்து என்ன பண்றாரு, அட்டாக் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா வந்து உலுக் கானை வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க டெல்லியை கேப்சர் பண்றாரு. அப்ப டெல்லியை கைப்பற்றதை பத்தி யார் வந்து குறிப்பிடுறா அப்படின்னா அல்பருனி வந்து சொல்றாரு. சோ அவர் வந்து தோவால இருந்து பால்பனின் தாக்குதலை பருனி குறிப்பிட்டார். பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக பால்பன் கூறினார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உலுக் கான் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுல்தானுக்கு துணையாக இருந்த ஆட்சி அதிகார பிரதிநிதி அப்படின்னு சொல்லிக்கிறார். இவர் என்ன பண்ண, கடவுளோட பிரதிநிதி நான் தான் அப்படின்ட்டார். அப்ப என்ன பைபாஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலீஃபா தான் வந்து யாருன்னா, அதாவது ப்ராஃபிட் முகமது தான் வந்து பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் தான் வந்து அல்லாவுடைய பிரதிநிதியா வந்து பாத்தீங்கன்னா அல்லாவுடைய பிரதிநிதியா வந்து இவர் வந்து இருக்காரு. இவருடைய வம்சாவளியில வந்ததுதான் யாரு அப்படின்னா கலிஃபா வந்து. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் பைபாஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா என்ன சொல்றாருன்னா நான் தான் கடவுளின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டுறாரு. வந்து யாருன்னா பால்பன் தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வரையும் இடையூறாக இருப்பவரையும் கண்டறிய ஒற்றர்துறை வந்து வச்சிருக்காரு. அப்ப ஒற்றர்துறை எதுக்குன்னா எனக்கு எதிராக யாரெல்லாம் வந்து பேசலாம், யாரெல்லாம் செயல்ல இருக்கான் அவனா கண்டுபிடிங்க, அவனை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அப்ப ஒற்றர்துறை ஒன்றை நிறுவுறது யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான்ல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா பால்பன் அப்படின்னு சோதிப்படும். அரசு அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாம எதிர்த்தல் போன்றவற்றை கடுமையாக கையாண்டார். பால்பனுக்கு எதிராக கலகம் செய்தால் வங்காள மாகாண ஆளுநராக இருந்த துக்ரில் கான் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அப்ப ஆளுநரே இருந்தாலும் கைது செய்யுங்க, கொன்னுடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு வந்து தண்டனை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கொடுத்திருப்பாரு இவரு. சோ அண்ட் மங்கோலியர்களுடன் இணக்கமான உறவை பராமரிப்பது கவனத்தோடு செயல்பட்டார். அப்ப இவருக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் கொண்டுறது, அதே நேரத்துல மங்கோலியரோட செங்கிஸ்கான் இருக்குல்ல, அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. மங்கோலியன் தாக்குதல் இருந்து நாட்டை பாதுகாக்கிறதில் பால்பன் பல கோட்டைகளை கட்டினார். அப்ப பால்பன் வந்து பல கோட்டைகளை கட்டுறாரு. எதுக்காக அப்படின்னா மங்கோலியில இருந்து தாக்குதல் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து. சோ அது நம்ம ஞாபகம் வச்சோம். அப்ப இல்துமிஷ் வந்து புத்திசாலித்தனமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார். ஜலாலுதீன் வந்து எங்க இருப்பாரு அப்படின்னா வந்து மங்கோலியில் எதிர்த்து சண்டை போடுறதுக்காக ஆப்கானிஸ்தான் சைடு. ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ணாம இவர் இருந்து இந்தியாவை பாதுகாத்திருப்பாரு. இவர் என்ன பண்ணாரு, கோட்டையில கட்டிக்கிறாரு, மங்கோலியரோட சமரசமா இருந்துக்கிறார் வந்து. ஆனா பால்பன் 1287 மரணம் முட்டுறா அப்படின்னு. பால்பன் ஆட்சி கட்டில போய் உட்கார்றது எப்ப அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1266 போய் உட்காராரு. அதுக்கப்புறம் 1287 வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இறக்குறாரு அப்படின்னு மரணம் முட்டார் வந்து. ஆனா மங்கோல் என்ற பெயர் மங்கோலிய மொழி பேசக்கூடிய மத்திய ஆசிய நாடோடி குழுக்கள் அனைத்தையும் குறிக்கும் அப்படி பார்க்கலாம். இது மங்கோலியில் பத்தின குறிப்பு பாக்ஸ் ஐட்டம் வந்து. 12ஆம் நூற்றாண்டில் வந்து அவர்கள் செங்கிஸ்கான் தலைமையில் என்ன பண்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசாட்சி நிறுவினார்கள். எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன ரஷ்யா பெரும்பகுதி, சீனா, கொரியா, தென்கிழக்கு ஆசியா, பாரசீகம், இந்தியா, மத்திய கிழக்கு நாடுகள், கிழக்கு ஐரோப்பியா ஆகியவற்றை அவரது அரசாட்சி உள்ளடக்கியதாக இருந்தது. இவ்வளவு பெரிய பரப்பு மங்கோலியர் எப்படி ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னா காரணம் என்னன்னா அவங்க கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா குதிரைப்படை இருந்தது. அப்ப அவங்க கிட்ட விரைவான குதிரைகளும் சிறந்த குதிரைப்படையும் புத்திகளும் இருந்தது. புதுசா ஒரு தொழில்நுட்பம் இருக்குன்னா உடனே அதை அடாப்ட் பண்ணிக்கிற அவங்க மனப்பாங்க உங்களுக்கு இருந்திருக்கு. அந்த சூழ்ச்சி திறனும் கையாளும் செங்கிஸ்கான் திறனும் மங்கோலியரின் வெற்றிக்கு காரணமாக கூறப்படுகிறது. இதெல்லாம் மங்கோலியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற இவ்வளவு பெரிய பரப்பை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பண்றதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். பங்களிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது யாருன்னா திருப்பி பால்பனுக்கு வந்துருவோம். மங்கோலியருக்கு பாக்ஸ் ஐட்டம் அது முடிச்சிருங்க. பால்பன் வந்து என்னப்பா பண்ணாரு அப்படின்னா 40 என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழு அவரோட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, பகைமை பாராட்டினா அவங்கள போட்டு தள்ளிடுறாரு. அப்ப அந்த 40 நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குழுவை ஏற்படுத்துறது யாருன்னா இல்துமிஷ். அவங்கள போட்டு தள்ளுறது யாரு அப்படின்னா பால்பன். அப்படின்னா பால்பன் என்ன சொல்லிட்டா, ஸ்ட்ரைட்டா நான் தான் வந்து கடவுளோட பிரதிநிதி, நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும், எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கோ என்னது நாட்டை எப்படி ஆளணும்னு சொல்றதுக்கோ உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி 40 பேர் கொண்டுடுவார் வந்து. அந்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ரு என்பார் பால்பன் ஆதரித்தார். அப்ப அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார் அப்படின்னு கேட்டா பாரசீகத்தை சார்ந்த அமீர் குஸ்ரு ஆதரிச்சவர் பால்பன். தில்லியில் உள்ள 1776 ஆண்டுக்குரிய செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு பாலம் பவோலி சுல்தான் பால்பனின் நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலையுமின்றி பார்க்கடலில் துயில்கிறார் என்கிறது. சோ அப்ப என்னன்னா சான்ஸ்கிரிட் பிராமணர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் வந்து கவலையே இல்லாம பார்க்கடல தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா
பால்பன் வந்து ஆட்சி புரியுறதுனால இப்ப விஷ்ணு பகவானோட வேலை என்ன? காப்பாற்றணும். யாரை காப்பாற்றணும்? பிராமணர்கள் காப்பாற்றணும். அவர் காப்பாத்தாம என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பால்பனை வந்து எதிர்பார்த்து, எப்பா நீ நல்லா ஆட்சி புரிஞ்சா போதும், நான் பாட்டு நிம்மதியா படுத்து தூங்க, தேவையில்லாம பிராமணர்களை போட்டு தள்ளிடாத, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த மாதிரியும் பால்பன் வந்து அதுக்கு உடன்பட்டு வந்து பாத்தீங்கன்னா சரி நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல, நீ போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் வந்து அனுப்பின மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கதை இருக்கு வந்து. இந்த கதையில தில்லியில் உள்ள 1776 ஆண்டுக்குரிய செவியல் சமஸ்கிருத கல்வெட்டு அப்படின்னு பார்க்கிறோம். செவியல் சமஸ்கிருதம் இது வந்து பாலம் பவோலி அப்படின்னு கல்வெட்டு. அதுல வந்து சுல்தான் பால்பனின் நல்லாட்சியின் விளைவாக, அப்ப பால்பன் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தார், அவரு வந்து நல்லாட்சி புரிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட்லயே வந்து அதுக்கான எவிடன்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சமஸ்கிருத இலக்கியத்தில் அரபு பாரசீக மொழிகளின் தாக்கத்தை மொழிபெயர்ப்புகளில் உணரலாம். அப்ப எப்படி வந்து நம்ம தமிழ் மொழியில சான்ஸ்கிரிட்டோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்தது, அப்புறம் அரபு சொற்களுடைய தாக்கமும் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி சமஸ்கிருதத்துல வந்து அரபு பாரசீக சொற்களுடைய தாக்கம் இதுல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ இப்ப என்ன முடியுது அப்படின்னா வந்து பால்பனோட வந்து பாத்தீங்கன்னா அடிமை வம்சம் முடிஞ்சிருச்சு. அப்ப அடிமை வம்சம் அப்படின்னா யார் ஞாபகத்துக்கு வரணும்? ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக் ஞாபகத்துக்கு வரணும். அடுத்து யார் ஞாபகத்துக்கு வரணும்? இல்துமிஷ். நடுவில் வந்து சின்னதா வந்து பாத்தீங்கன்னா சுல்தானா ரஷ்யா பேகம் அவங்களையும் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். அது இம்பார்ட்டன். ரஷ்யா பேகம் சொல்லி பார்க்கணும். ஸோ அவங்க இம்பார்ட்டன். அதுக்கு அடுத்து வந்து யார் வரணும்னா பால்பன், கியாசுத்தீன் பால்பன் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இப்போ இவங்களை ஞாபகம் வச்சுட்டா போதும். உலுக்கான் அப்படின்னு வருவாரு, ஆனா அவருடைய இதை வந்து கேப்சர் பண்ற டில்லி கேப்சர் பண்ற யாருன்னா பால்பன் வந்து பண்ணிடுவாருன்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப முக்கியமான பேர்னா 3 பேர் தான் இது. ஆனா இவங்க வந்து அரசியா வந்து வந்ததுனால நம்ம என்ன பண்ணோம்னா ரஷ்யா சுல்தானா அப்படின்றவங்களும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து குத்புதீன் ஐபக், ரெண்டாவது வந்து இல்துமிஷ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா சுல்தானா, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா பால்பன் அப்படின்னு பார்க்கணும். இந்த 4 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். 4 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து. இப்போ நம்ம அடுத்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கில்ஜி அரச வம்சம் வந்து பார்க்க போறோம். அப்போ கில்ஜி அரச வம்சம் அப்படின்னா 1290 இருந்து 1320 அப்படின்னு பார்க்குறோம். இந்த பீரியட் 1287 நிறைய கலவரம் பிரச்சனை, நான் பிடிக்கிறேன் நீ பிடிக்கிறேன் சண்டை போட்டு ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா கில்ஜி யார் வர்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பால்பனின் மகனாக கைகுபாத்தன் திறமையுடையவராக இருக்கிறாரு. ஆனால் 1890 படை தளபதியாக பணியாற்றார் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வந்து என்ன பண்றாருன்னா அரசு பிரதிநிதியாக பொறுப்பேற்றார் அப்படின்னு. அப்ப கைகுபாத்தின் பெயரால் அவர் நாட்டை ஆண்டார் ஃபர்ஸ்ட் வந்து. அப்புறம் என்ன பண்ணுவாரு? கைகுபாத்தை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் அனுப்பி நீ போய் அவனுக்கு கொண்டுட்டா நான் என்ன பண்ணலாம்? ஆட்சி கட்டல் அமரலாம். இப்ப பொலிட்டிக்கல் லைஃப் அப்படின்றது பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கொலை செய்துதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி கட்டல் அமர்றது, எல்லாம் போர் தொடுத்து ஆட்சி கட்டல் அமர்றது, இது 2 விஷயமா தான் இருக்கும் வந்து. அப்ப கைகுபாத்தின் பெயரால் ஆனாட்டான். பின்னாடி ஜலாலுதீன் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவேளை கைகுபாத் கொல்லப்பட்டார். கைகுபாத் யாருன்னா பால்பனுடைய பையன் வந்து. இப்ப ஜலாலுதீன் முறையாக அரியணை ஏறினார். அவரிலிருந்து கில்ஜி வம்சம் ஆட்சி தொடங்கிட்டு அப்படி பார்க்கிறோம். அப்ப அப்படியே மாறிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அடிமை வம்சம். அந்த அடிமை வம்சம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பீரியட் ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு குத்புதீன் ஐபக்ல ஆரம்பிக்குது. எங்க முடியுது? பால்பன்ல முடியுது. பால்பனுடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்றது கூடாம அவர் 1290 என்ன பண்ணிடுறாரு? கில் பண்ணிடுறாரு. கில் பண்ணிட்டு யார் வந்து ஆட்சி கட்டில போய் உட்காரா? அந்த ஜலாலுதீன் கில்ஜி போய் உட்காராரு. அப்ப கில்ஜி வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. யார் பால்பன் எப்ப இறக்குறாருன்னா 1887 இறக்குறாரு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து ஜலாலுதீன் கில்ஜி அவருடைய பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 1890 இருந்து 96. இப்ப ஆரம்பிச்சு வைக்கிறவங்க வந்து கொஞ்ச காலம் தான் இருக்கிறாங்க வந்து. ஏன்னா அவங்க மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எதிர்ப்பையும் சமாளிச்சு அதுக்கப்புறம் ஒரு செட்டில் ஆகும்போது இறந்துருவாங்க. இறந்துட்டு அடுத்த தலைமுறை இருக்குல்ல அவங்க வந்து கொஞ்சம் நீண்ட காலம் ஆட்சி புரிவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் வந்து பீரியட் கம்மியா இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இல்துமிஷ் வந்து பாத்தீங்கன்னா அதிக காலம் இருந்திருப்பாரு வந்து. அதே மாதிரி கில்ஜி வந்து பாத்தீங்கன்னா கம்மியான காலம் தான், 1890 தான். 1896 என்ன பண்ணது? அவருடைய பீரியட் வந்து முடிஞ்சிருது அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணாருன்னா ஒரு ஆப்கானியர் வந்து. சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா துருக்கியரா இருப்பாங்க வந்து. இப்ப என்ன ஆச்சுன்னா ஆப்கானியர் அப்படின்னா துருக்கியில இருந்து வந்து ஆப்கானிஸ்தான் நிலப்பகுதியை கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அரசை வந்து ஏற்படுத்திருப்பாங்க. அப்ப ஆப்கானிஸ்தானை கேப்சர் பண்றதுக்கு முன்னாடியே பூர்வீகமா இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து ஆப்கானியர் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்படி இருந்து ஆப்கானியர் தான் யாரு அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்னு பாக்குறோம். சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா துருக்கியர் என்ற அடிப்படையில் அவருக்கு எதிர்ப்பு இருந்தது. உண்மையில் வந்து கில்ஜிகள் ஆப்கானிஸ்தானில் துருக்கி ஆட்சி நிறுவப்படுவதற்கு முன்பே அங்கு குடியமர்ந்தவர்கள் அப்படி. கில்ஜினா அதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ப மங்கோலிய கூட்டங்களை எதிர்த்து அணிவகுத்து அவர் இந்தியாவுக்குள் அவர்கள் நுழைவதை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினார். அப்ப இல்துமிஷ் வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருந்தாரு, பால்பனும் கேர்ஃபுல்லா இருந்தாரு. இப்ப ஜலாலுதீன் கில்ஜியும் வந்து பாத்தீங்கன்னா மங்கோலிய படையெடுப்பை வந்து தடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப வெற்றிகரமாக தடுத்துட்டு 1892 வந்து பெரும்பாலான படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தி காராவின் ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி அவர். அப்ப இவருடைய வந்து ஆளுநர் யாருன்னா யாரா இருந்தாலும் அலாவுதீன் கில்ஜி. இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பெரும்பாலான படையெடுப்பை இவர் வந்து திட்டமிட்டு நடத்துறாரு. யாருடைய பீரியட்லன்னா ஜலாலுதீன் கில்ஜியோட பீரியட்ல வந்து.
அப்ப ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் தான் யாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி அப்படி பார்க்கிறோம். இவர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பெரும்பாலான போர் புரியுதுல வந்து இவர் பங்கேற்கிறாரு, திட்டமிட்டு நடத்தி வெற்றியும் பெறாரு வந்து. அப்ப மருமகனா இருக்க அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாருன்னா மால்வா அப்படின்றது வந்து இப்ப மால்வா பிளாட்டின் நம்ம சொல்றோம்ல மத்திய பிரதேசோடைய வெஸ்ட் சைடு, அந்த இடத்துல படையெடுத்து போறாரு. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல செல்வம் கிடைக்கும். கிடைச்ச உடனே என்ன பண்றாரு அப்படின்னா இந்த செல்வத்தை பயன்படுத்தி மற்ற ஆளுநர்கள் வந்து லஞ்சம் கொடுத்து அவங்க மாமனார் ஜலாலுதீன் கில்ஜியை ஒரு போட்டு தெளிறாரு வந்து. என்னடா ஹிஸ்டரியில இப்படி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆனா இந்த கதையெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம ஜலாலுதீன் கில்ஜியை ஞாபகம் வச்சுக்க முடியும், அலாவுதீன் கில்ஜியை ஞாபகம் வச்சுக்க முடியும், அவங்களோட பீரியடு ஞாபகம் வச்சுக்க முடியும், இதெல்லாம் அவங்க நடத்தின போரு ஞாபகம் வச்சோம். கதை இல்லைன்னா என்ன ஆகும்னா சுவாரஸ்யமே இருக்காது. நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு சினிமா பாணியில வந்து பார்த்தீங்கன்னா கதையா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுல சில படம் கூட பார்த்திருப்பீங்க. பிருத்விராஜ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்புட்டை பத்தி படம் பார்த்திருப்பீங்க வந்து. ஸோ அவர் வந்து எதிர்த்ததையும் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வரலாற்று படங்கள் சில பார்த்திருக்கீங்க, டாக்குமெண்ட்ரி பார்த்திருக்கீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கதையா ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுல அந்த கேரக்டர் எந்த வருஷம், அந்த கேரக்டருக்கு அடுத்து யார் வரா, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. இப்ப படையெடுப்புல பெரும் செல்வம் கிடைச்சவன் என்ன பண்றாரு அலாவுதீன் கில்ஜி செல்வத்தால் முக்கியமான பிரபுக்களுக்கு படைத்தளபதிகளும் அந்த கையூட்டாக கொடுத்து அவர்களை தன் பக்கம் ஈர்த்தார் வந்து. பின்னர் ஜலாலுதீனை வஞ்சகமாக கொண்டார். அதனைத் தொடர்ந்து 1296 தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்துக் கொண்டார் அப்படின்னு. அப்ப வம்சம் வந்து கில்ஜி வம்சம் தான். ஆனா மாமனாரை போட்டு தள்ளிட்டு மருமக என்ன பண்றாரு அலாவுதீன் கில்ஜி வந்து ஆட்சிக்கு வராரு. எப்போ வர்றாருன்னா 1296. இப்ப மாமனார் மருமக அப்படின்னா நீங்க படிச்சீங்கன்னா என்ன பண்ணீங்க, மறக்கவே மாட்டீங்க வந்து. அதே மாதிரி வந்து இல்டிமிஷோட பொண்ணு அப்படின்னு படிச்சீங்கன்னா மறக்க மாட்டீங்க வந்து. அப்ப அந்த கதை இருந்ததுன்னா மறக்க மாட்டீங்க. அப்ப அந்த கதையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் கரெக்டா பண்ணலாம். நமக்கு தேவை ஆன்சர் தான், நமக்கு தேவை மார்க் தான் ஃப்ரெண்ட் எக்ஸாம்ல, அவ்வளவுதான். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரிலாம் நம்ம லிங்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். அடுத்து பங்களிப்பு. இப்ப என்ன நடக்குதுன்னா இசைஞர் நுஸ்ரத் காட்டன், நடனக்காரர் அமீர் அஃப்ரோஸ் வந்து ஜலாலுதீன் கில்ஜி அரசவையில் இருந்தது ஜியாவுதீன் பரணி பட்டியலிடுகிறார். அப்ப ஜியாவுதீன் பரணி என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய லிஸ்ட் போறாரு. அந்த லிஸ்ட்ல வந்து முக்கியமானவங்க அப்படின்னு போகும்போது இசைஞர் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கலைஞர் யார் அப்படின்னா வந்து நுஸ்ரத் காட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து நடனக்காரர் யார் அப்படின்னா மிர் அஃப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்ப ஜலாலுதீன் கில்ஜி அவருடைய அவையில, ஏன்னா பங்களிப்புன்னா இப்ப அலாவுதீன் கில்ஜி உள்ள வந்துட்டாரு. அப்படி வர்றதுக்கு முன்னாடி ஜலாலுதீன் கில்ஜி என்னெல்லாம் பண்ணாரு தெரியணும்ல வந்து. இப்ப ஜலாலுதீன் கில்ஜியை போட்டுட்டு தள்ளிட்டார் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. இப்ப ஜலாலுதீன் கில்ஜியோட பங்களிப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வந்து. அப்ப ஜியாவுதீன் பரணி பட்டியல். அடுத்து அலாவுதீன் கில்ஜி வந்து பாத்தீங்கன்னா 1296 இருந்து 1316 வரைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம், 20 வருஷம். ஃபர்ஸ்ட் இவங்க பீரியட் ஷார்ட்டா இருக்கு. யாரு குத்புதீன் ஐபக்கு போல விளையாடும் போது இறந்துட்டார் வந்து. இல்லைனாலும் யாராவது அடுத்து வந்து போட்டு தள்ளிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எப்பவுமே எதிர்ப்பு இருக்கும். புதுசா ஒருத்தன் மேல எழுந்து வரான் அப்படின்னா அவனுடைய பீரியட் வந்து ஷார்ட்டா தான் இருக்கும் வந்து. அடுத்து வரவன் வந்து என்ன பண்ணணும், இவன் ஏகப்பட்ட எதிர்ப்பெல்லாம் ஃபேஸ் பண்ணி இவன் செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அடுத்து வரவனுக்கு பிரச்சனையே எல்லாம் இருக்கும், ஸ்மூத்தா வந்து ரன் ஆகும். அப்படிதான் வந்து யாருன்னா இல்டிமிஷ். அப்படிதான் யாருன்னா இப்ப அலாவுதீன் கில்ஜி 20 வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்க. இப்ப அலாவுதீன் கில்ஜி டெல்லி சுல்தானத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினார் அப்படின்னு. டெல்லி சுல்தானியத்தை நம்ம ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்த. அடுத்து மதத்தின் பரிந்துரைகள் குறித்து தாம் கவலைப்படவில்லை என்று கூறிக்கொண்டு அலாவுதீன் கில்ஜி முழு அதிகாரத்தை கூறினார். ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பாரு, கடவுளோட பிரதிநிதின்னு சொல்லி பால்வன் சொல்லியிருப்பாரு. 40 பேரை போட்டு தள்ளியிருப்பாரு வந்து. மதவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பக்கத்திலே வராதிங்க, நான் தான் கடவுளோட பிரதிநிதி, நான் சொல்றேன்னா கடவுள் சொன்னது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாருன்னா மதத்தின் பரிந்துரைகள் குறித்து கவலைப்படல. அப்புறம் என்ன அர்த்தம், கலீஃபா இருக்காருல்ல, கலீஃபா வந்து என்ன பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணல, அந்த ரெகக்னேஷன் கிடையாது அப்படிங்க. பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக என வந்து படையெடுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுக்கணும். அப்ப மங்கோலியருக்கு எதிராக சண்டையை போட்டிருக்காரு வந்து. இதுக்கு முன்னாடி எல்லாம் இணக்கமா இருந்தாங்க வந்து. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, சண்டை போட்டாரு அப்படி பார்க்கலாம். அப்புறம் ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக சண்டை போட்டிருக்காரு. தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துவார சமுத்திரர்கள் வந்து ஒய்சாளர்கள், துவார சமுத்திரத்தில் ஒய்சாளர்கள், வாரங்கள் காக்காத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள் ஆகிய அனைவரும் அலாவுதீன் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டார். அப்ப எல்லார்கிட்டையும் சண்டை போட்டிருக்காரு, போர் புரிந்திருக்காரு. போர் புரிஞ்சு என்ன பண்ணிருக்காரு, வெற்றியும் பெற்றிருக்காரு. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இவரோட மேலாதிக்கத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப அலாவுதீன் கில்ஜி அப்படின்னா வெற்றி பெற்றதுனா தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவாரா சமுத்திரத்தின் ஹொய்சாளர்கள் வந்து, அடுத்து வாரங்களோட காக்கத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள் ஆகிய அனைவரும் அலாவுதீன் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கணும். மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துருவோம். தேவகிரினா யாதவர்கள், துவார சமுத்திரம் அப்படின்னா ஒய்சாளர்கள், வாரங்கள்னா காக்கத்தியர்கள், மதுரைனா பாண்டியர்கள் அப்படி பார்க்கிறோம். ஸோ இதை வந்து அலாவுதீன் கில்ஜியும் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் தேவகிரி, சித்தூர் வந்து 1303, மால்வா வந்து 1305 இடங்கள் மீது அலாவுதீன் நடத்திய தாக்குதல் அவருடைய ராணுவ அரசியல் அதிகாரத்தை பறைசாற்றும், செல்வ வளத்தை பெருக்கும் நடத்தப்பட்டன அப்படிங்க. ஸோ இப்ப இந்த மாதிரி தாக்குதல் வந்து அவர் பண்றதுக்கு யார் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க, படைத்தளபதி யார் இருந்தாங்க அப்படின்னா, இப்ப தேவகிரியை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை முறை அட்டாக் பண்ணிருக்காங்க பாருங்க. 1896, 1307, 1314,
அதுக்கப்புறம் 1599 வந்து 1300, அப்புறம் 1301 வந்து சித்தனை தடவை தாக்கியிருக்காங்க. வந்து இந்த தாக்குதல் நடத்தினது. அப்புறம் சித்தூர், மால்வா இந்த அட்டாக் எல்லாம் பண்ணது யாரு அப்படின்னா வந்து தீபகற்பத்தில் அவருடைய முதல் இலக்கு மேற்கு தக்காணத்தில் இருந்து தேவகிரி தான். அதை வந்து அட்டாக் பண்ணி கேப்சர் பண்றாங்க. அடுத்து 1307 தேவகிரி கோட்டையை கைப்பற்றுவதற்காக மாலிக் காஃபூர் தலைமையில் ஒரு பெரும்படை அலாவுதீன் கில்ஜி அனுப்புறாரு. அப்ப தேவகிரி கோட்டையை வந்து கைப்பற்றுறதுக்காக அவர் அனுப்பின படைப்பிரிவு, பெரும்படை பிரிவு யார் போனாலும் மாலிக் காஃபூர். எந்த வருஷம்? 1307. இதை தொடர்ந்து தெலுங்கானா பகுதியில் வாரங்களின் காக்கத்திய அரசர் பிரதாபருத்ரா தேவா 1309 தோற்கடிக்கப்பட்டார். அடுத்து வந்து தேவகிரிக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானால என்ன வாரங்கள்ல யார் இருந்ததுன்னா காக்கத்திய அரசர் வந்து பிரதாபருத்ர தேவா 1309. இப்ப சவுத் இந்தியாவில வரும்போது நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யார் வந்து எதிர்த்து சண்டை போட்டா, தோற்றிருந்தாலும் எதிர்த்து சண்டை போட்டது யாருன்னு கேட்பாங்க. 1310 தோல்வியடைந்த ஒய்சால அரசர் வந்து 3ஆம் வீரவலான அவரது செல்வங்கள் அனைத்து தில்லி துருப்புகளும் ஒப்படைத்தார். அப்ப 1310 வந்து யாரை வந்து தாக்குறாங்க அப்படின்னா ஒய்சால அரசர் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வீரவலாளன் அவரை தாக்குறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க? தோல்வி அடைறாங்க. அடுத்து தனது வட எல்லையின் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்ட அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாரு அப்படின்னா தலைமை தளபதி வந்து பாத்தீங்கன்னா மாலிக் காஃபூரை வந்து 1310 தென்புலத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை படையெடுக்க பயணித்தார். அப்ப மதுரை வரை படையெடுத்துட்டு வர்றது யாரு அப்படின்னா மாலிக் காஃபூர் தான். ஆனா வர சொல்லி கூப்பிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருக்கும். இவங்க சும்மா இல்லாம போயிட்டு அலாவுதீன் கில்ஜி கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி மதுரையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது பண்ணி எனக்கு வந்து மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி பாண்டிய அரசுல வீரபாண்டியர் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து சண்டை போட்டுப்பாங்க, அண்ணன் தம்பி. அப்ப அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா மாலிக் காஃபூரை கூப்பிட்டுருவாங்க. மாலிக் காஃபூர் வந்து என்ன பண்ணுவாரு? வந்தவரை லாபன் கொள்ளையடிச்சு திருப்பி கிளம்புவார். அப்ப சிதம்பரம், திருவரங்கம் ஆகிய கோயில் நகரங்களில் பாண்டியர் தலைநகரம் மதுரையும் சூறையாடின இருப்பாங்க. தமிழ் பிரதேசங்களில் இருந்த இஸ்லாமியர் வந்து மாலிக் காஃபூரை வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து பாண்டியர் தரப்பில் நின்று போரிட்டாங்க வந்து பார்க்கலாம். சோ அப்ப இவங்களுக்குள்ள உட்பூசல் இருந்தாலும் என்ன பண்ணலாம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரை விரும்பல அப்படின்னா மாலிக் காஃபூரை விரும்பல அப்படின்றது இதுல குறிப்பா சொல்லியிருக்கோம். 1311 ஏராளமான செல்வக்குவியலோட மாலிக் காஃபூர் தில்லி திரும்பினார் அப்படிங்க. சோ அப்ப இந்த படையெடுப்பு அப்படின்னும் போது வந்து 1307 எங்க நடக்குது? ஃபர்ஸ்ட் வந்து 1307 வந்து தேவகிரி கோட்டை கைப்பற்றாங்க. அடுத்து 1309 வந்து பாத்தீங்கன்னா வாரங்கள் கைப்பற்றாங்க. 1310 வந்து ஹொய்சாலர்கள் வந்து அங்க கைப்பற்றாங்க. அடுத்து மதுரையை நோக்கி படையெடுத்து வராங்க 1310. அப்படி வரும்போது 1311 கொள்ளையடிச்செல்லாம் எடுத்துட்டு எங்க போய் சேர்றாங்க? டெல்லிக்கு போயிடுறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப சித்தூர் துறையாடல் 1303 சித்தூர்ல வந்து ராஜபுத்திர படைகளை அலாவுதீன் படைகள் திறனடித்த நிலையில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற பொருளில் கோட்டைகள் இருந்து ஆடவரும் பெண்டியரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜவஹர் அப்படின்ற சடங்கு அப்படின்னா என்னன்னா இது ஒரு மோசமான சடங்கு தான். என்ன பண்ணணும்னா பெண்கள் இருக்காங்க, பெண்கள் கையில என்ன பண்ணிருக்கணும்? வாழை கொடுத்துருக்கணும், வில்ல கொடுத்துருக்கணும். போயிட்டு போர்ல போய் சண்டை போட்டு முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளை வந்து பாத்தீங்கன்னா 10 தலையை வந்து வீழ்த்து அப்படி சொல்லிட்டு அனுப்பியிருந்தா பரவாயில்ல. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா ஆண்கள் வந்து கோட்டையில இருந்து வெளியே போயிட்டு என்ன பண்ணணும்? போர்க்களத்துல சாகணும். பெண்களை வந்து தீக்குளிக்கணும். வந்து போர்க்களத்துல சாகிறது கூட ரொம்ப சுலபம். வந்து என்ன பண்ணலாம்? ஒரு என்ன சொல்றது, தீயில குளிக்கிறது அப்படின்னு மிக கொடூரமான விஷயம். அதனால ஏதாவது பயன் இருக்குன்னு கிடையாது. அப்ப எதிர்த்து போரிட்டு ஜான்சி ராணி மாதிரி வேலு நாச்சியார் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து போரிட்டு இருந்தாங்க அப்படின்னா சிறப்பா இருந்திருக்கும். சோ அதுல இருந்து அப்படி கண்டு ஜவஹர் அப்படின்றது என்னன்னா சடங்கை நடத்துறாங்க. இதுல என்னன்னா ஆடவர் வந்து போர்க்களத்துல சாகணும், பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா தீயில் புகுந்து தன்னை மாய்த்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து இருந்தது அப்படி பாக்குறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தூர் சூறையாடல் நிகழ்வின் போது இருந்தது அப்படின்னு பாக்குறோம். வந்து அப்ப ராஜபுத்திர படைகளை அலாவுதீன் படையில் திறனடித்த நிலையில் தோல்வி அடைந்து விடுவோம் சொல்லி பயந்துட்டு இதை வந்து பண்ணிருக்காங்க. ஆனா இது ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்களும் வந்து ஆண்களுக்கு நிகரானவர்கள், சமமானவர்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப போர்க்களத்துல போயிட்டு சண்டை போட்டு உயிரை நீத்து இருந்தாங்கன்னா சரியா இருக்கும். அப்ப பெண்கள் நிலை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அவங்க வந்து என்ன பண்ணும்? அந்த அரண்மனையில இருக்கணும், அந்த புறத்துல இருக்கணும், அந்த மாதிரி நிலையில வச்சிருந்தாங்க. பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல பங்களிப்பு யார் பண்ணியிருக்கா அப்படின்னா வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து பண்ணியிருக்காரு. ஒன்னு வந்து டெல்லியில சுற்றியுள்ள நிலங்களை வந்து பாத்தீங்கன்னா வேளாண் நிலை முறையாக அளக்கிறார். அளந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து நிரந்தர வரியை விதிக்கிறார். அப்ப நிலங்களை அளந்திருக்காரு. அப்ப அளந்து நிரந்தர வரியை வந்து விதிச்சிருக்காரு. அந்த வரிகளை வசூல் செய்யும் பணியை ராணுவ அதிகாரிகள் கொடுக்கிறார். அப்ப யார் வந்து வரி வசூலிக்கிறாங்கன்னா ஜமீன்தார் கிடையாது, நிலப்பரப்புகள் கிடையாது. அது போல யாருன்னு கொடுக்கிறார்? ராணுவ அதிகாரிகள் கொடுக்கிறார். இது வித்தியாசமான ஒரு முறையா இருக்கு. வந்து தனது புதிய விதிமுறைகளின் அமலாக்கத்தை உறுதி செய்வதற்காக தன்னிடம் நேரடியாக புகார் அளிக்க பொறுப்பான உளவாளிகள், அப்ப புகாரை வந்து நேரடியாக பெறுறாரு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து புதிய வரி சம்பந்தமா வந்து அப்ப பொறுப்பான உளவாளிகளை நியமிக்கிறார். நியமிச்சு அவங்க மூலியமா வந்து என்ன புகார் வருது அப்படின்னு. இந்த நிர்வாக மாற்றத்தால் யார் வந்து பாதிக்கப்பட்டாங்க? உள்ளூர் தலைவர், குறுநில மன்னர்கள், இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அப்ப அனுபவிச்சுட்டு இருந்த உரிமையை வந்து இழந்துட்டாங்க. வந்து அப்ப இவருடைய நோக்கமே என்னன்னா இவங்க கிட்ட குவிய கூடாது, அரசு நேரடியா விவசாயிகிட்ட இருந்து வரியை வந்து வசூலிக்கணும். இதனால யாரு பயன்படுத்தினா விவசாயிகள் வந்து பயனடைவாங்க அப்படின்னு அவரோட நோக்கமா வந்து இருக்கு. அவர் பிரபுக்கள் குவிச்சு வச்சிருக்க சொத்தெல்லாம் இருக்குல்ல, அந்த சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அரசுக்கு எதிராக சதி பண்ணுவாங்க.
அப்ப இந்த பிரபுக்கள் கிட்ட சொத்தெல்லாம் முதல்ல புடுங்கிடுவோம், ஏற்கனவே தானமா வந்து வாங்கினில்ல திருப்பி கொடு, அப்ப கிராமங்கள்லாம் யாருக்கு சொந்தம்னா அரசுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிறார். அப்படி புடுங்குற வேலையை யாரு பண்றாருன்னா வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து பண்றாரு. வந்து இது முதல் நடவடிக்கையா இருக்கு. அந்த சுல்தானின் ஒப்புதலோட மட்டுமே பிரபுக்கள்லாம் இது ஒரு குடும்பத்துல இன்னொரு குடும்பத்தோட மேரேஜ் பண்ணணும். இவங்க மேரேஜ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அரசுக்கு எதிராக ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அதை அனுமதிக்க முடியாதுன்றார். வந்து அடுத்து பரிசாகவோ மதம் சார்ந்த அறக்கொடையாகவோ அளிக்கப்பட்ட சொத்துரிமை அடிப்படையில் வைத்திருந்த கிராமங்களை மீண்டும் அரசுக்கே கொடுத்துன்னு சொல்லி வாங்கிறாரு. நிலப்பிரபுகள் கிராம அலுவலர்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அந்த மர உரிமை அப்படின்னு தூக்கிறார். இப்படி விஏஓ போஸ்டுக்காக வந்து நம்ம எக்ஸாம் எழுதி நீங்க வந்து வேலைக்கு போறீங்களோ, சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிராம அலுவலர்கள் பரம்பரை கிடையாது, மெரிட் பேஸ்ல தான் இருக்கணும், இல்லைன்னா நான் அப்பாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே அப்பாயின் பண்ணார். அப்ப ஊழல் வயப்பட்ட அலுவலர்கள் கடுமையா தண்டிக்கிறார். ஊழல் செஞ்சாங்கன்னா வந்து மது போதை தடை செய்யப்படுகிறது, பயன்பாடு தடை செய்யப்படும். அது சூதாட்டம் தடை செய்யப்பட்டது. சூதாட்டம் என்ன பண்ண நாட்டை விட்டு விரட்டுறார். அப்ப மது போதை கிடையாது, சூதாட்டம் கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி லஞ்சம் ஊழல் அப்படின்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உழவர்களிடம் நேரடியாக வசூலிக்கப்பட்டன நிலவரிகள் அப்படிங்கிறோம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். எந்த டெல்லி சுல்தானி அரசர் வந்து முதல்ல நேரடியாக நிலவரி வசூல் பண்ணாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி வந்து பண்ணாரு அப்படிங்கிறோம். சோ அது இம்பார்ட்டன்ட் பண்ணது. அடுத்து அலாவுதீன் விதித்த வரி சுமை செல்வர்கள் மீது இருந்தது வந்து ஏழைகள் மீது அல்ல அப்படின்னு தனது பேரரசின் அனைத்து பகுதிகளோடு என்ன பண்ணார், அஞ்சல் முறையை ஏற்படுத்தினார், தொடர்பு கொள்வதார். அப்ப அஞ்சல் தொடர்பை ஏற்படுத்தினது யாரு அப்படின்னு கேட்டானா அலாவுதீன் கில்ஜி. நேரடியா வரி வசூல் பண்ண அலாவுதீன் கில்ஜி. அப்புறம் மது போதையை தடை விதிச்சது, சூதாட்டத்துக்கு தடை விதிச்சது அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு பார்க்கிறோம். நேரடியா ராணுவ அதிகாரிகளை வச்சு வரி வசூல் பண்ணது அலாவுதீன் கில்ஜி அப்படி பார்க்கிறோம். கிராம அலுவலர்கள் என்ன பண்ணல, மரபு ரீதியா பரம்பரையா அந்த முறையை வந்து நீக்கினது யார், அலாவுதீன் கில்ஜி. வந்து விலையை கட்டுப்படுத்திருக்காரு. வந்து அப்புறம் கள்ளச்சந்தை பதுக்கல் குறித்த விவரங்களை சேகரிச்சிருக்காரு. வந்து விரிவான ஒற்றாடல் வலைப்பின்னல் அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. விலை ஒழுங்குமுறை விதிகளை மீறுவோர் கடுமையாக தண்டிச்சிருக்காரு. விலையை வந்து யாரா அதிகமா சொல்லி வித்தாங்க தண்டனை. வந்து அதே மாதிரி எடை வந்து குறைவா வந்து பொருள் வந்து கொடுக்குறாங்க. இப்ப முதல்வன் படத்துல அர்ஜுன் வந்து ரேஷன் கடைக்கு போவாரு, கீழே வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்லாம் வச்சு எடை போட்டுட்டு இருப்பாங்க. சோ அப்ப அந்த மாதிரி யாராவது எடைக்கல்ல வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த விற்பக்கூடிய அந்த விற்பனையாளர்கள் அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய சதையை கட் பண்ணி அவருக்கு அனுமதி போடுறது, அதுக்கு நிகரான எடை, அந்த மாதிரி கொடூரமான தண்டனை எல்லாம் கொடுத்திருக்காரு அலாவுதீன் கில்ஜி. அப்ப அலாவுதீன் வாரிசுகள் என்னன்னா மகன் வந்து பாத்தீங்கன்னா கிஷர்கான் அப்படின்றவர் இருந்திருக்கார் வாரிசா. ஆனா அலாவுதீன் கில்ஜிக்கு மிகப்பெரிய படை தளபதியா இருந்தவர். அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜிக்காக போர் தொடுத்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார சொல்லுவோம், மாலிக் காஃபூர் அப்படி சொல்லுவோம். அப்ப மாலிக் காஃபூர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து சும்மா இல்லாம கிளர்ச்சி பண்றாரு. சவுண்ட் கிளியரா இல்லையா? மகன் வந்து பாத்தீங்கன்னா கிஷர்கான் அப்படின்றவர் இருந்திருக்கார் வாரிசா. ஆனா அலாவுதீன் கில்ஜிக்கு மிகப்பெரிய படை தளபதியா இருந்தவர். அதே மாதிரி ஆடிபிளா தான் ஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே. அப்ப மாலிக் காஃபூர் வந்து சும்மா இல்லாம என்ன பண்றாரு, இவர் வந்து நான் தான் வந்து அரசாங்க அதிகத்தை தாமே எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டோன்னே இவருக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா 35 நாள் பிரபுக்கள் அவர்களை கொண்டுட்டாங்க. அப்ப அவங்களை பொறுத்தவரை என்னன்னா மாலிக் காஃபூர் ரொம்ப திறமையானவன். அவன் வந்தானா அலாவுதீன் கில்ஜி மாதிரி நம்மளை டார்ச்சர் பண்ணுவான். அதுக்கு போல அவன் பையனே இருக்கலாம்னு முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, வந்து மாலிக் காஃபூரை போட்டு தள்ளிடுறாங்க. வந்து அப்ப மாலிக் காஃபூர் வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்பட்டார். இதன் பிறகு வரிசையாக கொலைகள் அடுத்தடுத்து நடக்குது. மங்கோலியருக்கு எதிரான பல படையெடுப்புகளில் பங்கேற்ற திறமைசாலியான காசி மாலிக் வந்து 1320 கியாசுதீன் துக்ளக்காக ஆட்சியில் அமர்றார். அப்ப பல கொலைகள் நடந்து முடிஞ்சு காசி மாலிக் அப்படி சொல்லிட்டு கியாசுதீன் துக்ளக் என்ன பண்றாரு, ஆட்சியில அமர்றாரு. இவர் யாருன்னா மங்கோலியருக்கு எதிரான பல படையில் பங்கேற்ற திறமைசாலி. யாருடைய சார்பா, அலாவுதீன் கில்ஜி சார்பா படையெடுத்தவர். அவர் தான் என்ன பண்றாரு, ஆட்சி கட்டில் உட்காரப்படுறார். அப்ப பதவியில இருந்த கில்ஜி ஆட்சியாளர் குஸ்ரோவை கொன்றதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா கில்ஜி வம்சத்திலிருந்து எவரும் அரசுரிமை கோரி தடுத்தார். 1414 வரையிலும் நீடித்த துக்ளக் வம்சத்தின் ஆட்சி தொடங்கியது அப்படின்னு. சோ அப்ப துக்ளக் வம்சத்தின் ஆட்சி அப்படின்றது கியாசுதீன் துக்ளக் வந்து பிரபுக்கள் வகையான சமரசம் கொள்கை பின்பற்றினார். வந்து அப்ப கியாசுதீன் துக்ளக் ஆட்சி கட்டில உட்காராரு. இன்னும் ஆரம்பிக்கும் போது என்னது ஷார்ட் பீரியட் தான் இருப்பாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம். வந்து அது எங்க பார்த்தோம், குத்புதீன் ஐபக் பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக்ல பாக்குறோம். அப்ப கியாசுதீன் துக்ளக் வந்து பாத்தீங்கன்னா 1320 இருந்து 1325 வரையும் அவர் 5வது ஆட்சி ஆண்டில் வந்து கியாசுதீன் இறந்தார். வந்து 3 நாட்கள் கழித்து ஜனாகன் என்ற இயற்பெயர் கொண்ட அவரது மகன் ஆட்சி கட்டில் ஏறியதோடு முகமது பின் துக்ளக் என்னும் பட்டத்தை சூட்டிக் கொண்டார். அவருடைய மகனை என்ன பண்ணாரு, ஜனாகன். இப்ப ஜனாகன் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜனாகன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து முகமது பின் துக்ளக் அப்படி சொல்லி பாக்குறோம். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். வந்து இப்ப கொள்ளையடிக்கப்பட்ட செல்வத்தை கொண்டு கியாசுதீன் டெல்லிக்கு அருகில் உள்ள துக்லதாபாத் நகரத்திற்கு அடித்தளம் அமைத்ததாக கூறப்படுகிறது. சோ அப்ப இவர் கொள்ளையடிக்கப்பட்ட செல்வம் யாருன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து யாருன்னா கியாசுதீன் துக்ளக். வந்து கியாசுதீன் துக்ளக் வந்து என்ன பண்றாருன்னா அவர் டெல்லிக்கு அருகில் துக்லாபாத் அப்படின்னு நகரத்துக்கு அடித்தளம் அமைச்சார் அப்படி பார்க்கிறோம். அப்ப அந்த நகரத்துக்கு அடித்தளம் அமைச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா கியாசுதீன் துக்ளக் அப்படி பார்க்கிறோம்.
காசிம் துக்ளக்கும் முகமது பின் துக்ளக்கும் தலைநகர் தில்லியின் துக்லாபாத்தில் யமுனை நதி தடுத்து செயற்கை ஏரி ஒன்றை உருவாக்கி அதன் நடுவில் அமைந்திருந்த கோட்டை குறிப்பிடத்தக்க உண்டாங்க. அப்ப காசிம் துக்ளக்கும் முகமது பின் துக்ளக்கும் 2 பேர் சேர்ந்து தலைநகர் தில்லியின் துக்லாபாத்தில் வந்து யமுனை நதியை தடுத்து செயற்கை ஏரியை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். முகமது பின் துக்ளக் அப்படின்னு அவருடைய பீரியட் வந்து பாத்தீங்கன்னா காசிம் துக்ளக் அவங்க அப்பா, முகமது பின் துக்ளக் வந்து அவருடைய பையன் ஜனாகன் அவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். 1325 இருந்து 1351 வரையும் வந்து ஆட்சி கட்டல இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப பீரியட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 35, 45, 51 கிட்டத்தட்ட 26 வருஷம். அதை நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் வரவருக்கு ஷார்ட் பீரியடா இருக்கும், அடுத்த வரவருக்கு லாங் பீரியடா இருக்கும். முகமது பின் துக்ளக் கற்றவர், நற்பண்பு நிறைந்தவர், திறமை வாய்ந்த அரசர் என்ற போதிலும் இரக்கமற்றவர், கொடூரமானவர், நியாயமற்றவர். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சொல்லும் போது அவர் ரொம்ப நல்லவர், கற்றவர், படிச்சவர், திறமையானவர், ஆனா அதே நேரத்தில் என்ன இரக்கமற்றவர், கொடூரமானவர், வந்து நியாயமற்றவர் சொல்லிட்டு சொல்றாங்க. முதல்ல இதை ஒன்று சொல்லிட்டு போட்டோம். இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு பர்சன் அப்படின்னு பாத்துக்கலாம். ஏன்னா பின்னாடி அவரை பத்தி இன்ஃபர்மேஷன் கான்ட்ரவர்சியான பர்சன் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். தில்லிக்கு அருகே மீரட் வரையிலும் அணிவகுத்து வந்த மங்கோலிய படையை வந்து முகமது பின் துக்ளக் திறமையாக பின்வாங்க செய்தார். தில்லிக்கு அருகே மீரட் வரையும் வந்துடும். அவ்வளவு தூரத்துக்கு மங்கோலிய படையெடுப்பை வந்து பாத்தீங்கன்னா வர வரையும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் துரத்தி விடுறாரு. வந்து தலைநகரை டெல்லியில இருந்து நாட்டின் மையப்பகுதியில இருந்த தேவகிரிக்கு மாற்றம். ஏன்னா தேவகிரி ஏற்கனவே அலாவுதீன் கில்ஜி வந்து ரொம்ப ஆசையா போயிட்டு கேப்சர் பண்ணியிருப்பாரு. வந்து அப்புறம் அலாவுதீன் கில்ஜிக்கு அடுத்து அந்த வம்சம் வந்து பாத்தீங்கன்னா மாலிக் காஃபூர் வந்து வருவார். அவரையும் போட்டு தள்ளிட்டு கடைசியா வந்து காசிம் துக்ளக் வந்து ஆட்சி கட்டில வந்து அமர்ந்துருவார். அப்ப தேவகிரி ஒரு முக்கியமான பிளேஸ். அவ்வளவு தூரத்துக்கு என்ன பண்ண முடியாது, யாரும் வந்து வர முடியாது அப்படின்னா வந்து தக்காணத்திலே மேற்கு பகுதி யார் வரணும்னா மங்கோலியர்கள் வர முடியாதுன்னு நினைச்சு மங்கோலியர் தொலை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, டெல்லியில இருந்து கிளம்பி என்ன பண்ணிடுவாருன்னா தேவகிரிக்கு வந்துடுவார். தேவகிரி பேரை வந்து தௌலதாபாத்னு சொல்லி மாத்திடுவார். 10வது மாத்திட்டு அவரோட திட்டம் வந்து தவறானது. ஏன்னா டெல்லி தான் நமக்கு சரியான சென்டர் பிளேஸ். ஏன்னா வடக்கு எல்லையை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கும் எல்லா பகுதியும் நம்ம வந்து கண்காணிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றாரு, டெல்லிக்கே திரும்புமாறு ஆணையிடுறாரு. வந்து அங்கிருந்து கிளம்பி வரும்போது ஆயிரக்கணக்கில் செத்துருவாங்க. வர வழியில வந்து நோய் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்துருவாங்க. வந்து இங்க செட்டில் ஆயிட்டு இல்ல நம்ம திருப்பி டெல்லிக்கே போகலாம்னு சொல்லி கிளம்புவோம். கிளம்புனா சும்மாவா ஒரு ராஜா அங்க இருந்து கிளம்பி வராரு அப்படின்னா லட்சக்கணக்கில் கிளம்பி வரணும். போர் வீரர்கள் இருந்து எல்லாருமே வரணும். அவங்க வர்றது வழியில சாப்பாடு, உணவு, தங்கறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றதுல போதும். இங்க வந்து செட்டில் ஆயிட்டு திருப்பி இல்ல டெல்லிக்கே போகலாம்னு சொல்லி கிளம்புறாரு. கிளம்பி ரிட்டர்ன் போகும்போது பல பேர் வந்து இறந்துருவாங்க. வந்து சுல்தானுடன் டெல்லி திரும்பிய போது மொராக்கா நாட்டு பயணியான இபின் பத்துடா கூட அவரோட போறாரு. போய் டெல்லி போய் பாக்குறாரு. பார்த்தா டெல்லியே காலியா இருக்கு. ஏன்னா அரசரே போறாருன்னு என்ன அர்த்தம், இங்க இருந்தா கூடிய சீக்கிரத்துல நமக்கு சாவு நிச்சயம். ஏன் மங்கோலியர் படையிட போறோம், நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. திரும்பி ரிட்டர்ன் போய் பாக்குறாங்க. பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா காலியா இருக்கு, டெல்லியே காலியா இருக்கு. காலியா இருக்கு. டெல்லியில போயிட்டு திருப்பி செட்டில் ஆகிறார். இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வேலையை பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர் ஸ்டெப் எடுத்திருப்பாரு. எடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு சொல்லி அவர் உணர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி டெல்லி போயிறார். குறைந்த மக்களுடன் வந்து குறிப்பிடும். முகமது பின் துக்ளக் வந்து சுல்தானாக 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கார். வந்து அது அவுத், முல்தான், சிந்து ஆகிய மாநில ஆளுநர் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசுகளை பிரகடனம் செய்து கொண்டனர். வந்து அப்ப இவருக்கு எதிராக அவுத், முல்தான், சிந்து இந்த ஆளுநர்கள் சுதந்திர அரசா பிரகடனம் பண்ணிக்கிறார். தென்னிந்தியாவின் பல புதிய அரசுகள் எழுச்சி பெற்றனர். துக்ளக்கிடம் முன்னர் படைவீரராக பணியாற்றிய பாமினி என்பவர் தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்தார். இவர் சும்மா இல்லாம போயிட்டு என்ன பண்ண தேவகிரி தௌலதாபாத் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. அப்ப அந்த பகுதியில இருந்த பாமினி என்பவர் வந்து அதான் பாமினி கிங்டம் அப்படின்னு பின்னாடி வந்து எமர்ஜ் ஆகும். வந்து நம்ம அதையும் படிக்க தான் போறோம். வந்து அப்ப பாமினி என்பவர் தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதியில் சுதந்திர அரசாக அறிவித்தார். அவரது பெயரிலே பாமினி சுல்தானியம் என அழைக்கப்பட்டது. கிபி 1335 மதுரை தனி சுல்தானியமாக உருவானது. ஒரு பக்கம் மேற்குல இருக்கக்கூடிய முல்தான் வந்து அப்புறம் சிந்து இதெல்லாம் வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க. கீழே இருக்க தேவகிரிலாம் அறிவிச்சுட்டாங்க. மதுரையும் வந்து தனியா சுல்தானா அறிவிச்சுட்டாங்க. 1346 வங்காளம் சுதந்திர அரசானது. துக்ளக் 1351 மரணப்பட்டது. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு யார் இருந்தாருன்னா முகமது பின் துக்ளக் வந்து இருந்திருக்காரு. அப்படி இருந்தாலும் அவரோட பங்களிப்பு அப்படின்னு நம்ம கேள்வியை கேட்டுட்டு தான் இருக்கோம். என்ன அப்படின்றது பார்ப்போங்க. அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றினார். அப்ப அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறை அதை அப்படியே ஃபாலோ பண்றார். துக்ளக் நிலவரியை உயர்த்தியதோடு அது முதல் நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்தார். ஃபர்ஸ்ட் அப்படி ஆரம்பிக்கிறார். அப்புறம் என்ன பண்ண பணமா வந்து வசூலிக்கணும்ன்றார். முகமது பின் துக்ளக் மேற்கொண்ட அடுத்த முக்கியமான பரிசோதனைனா அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தியதாகும். வந்து நாணய முறை ஏற்கனவே சீனாவிலும் ஈரானிலும் நடைமுறையில் இருந்தது. இந்தியா நாணயங்களின் மதிப்பு அதிலிருந்து வெள்ளி உள்ளடக்கத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. அப்ப இந்தியாவில நாணயம்னா வெள்ளி தான். வெள்ளியை வச்சு அதை மதிப்பிடுறோம். இவர் என்ன பண்ணாருன்னா வந்து காலத்திற்கு முன் எடுத்த முயற்சி ஆகிவிட்டது. அதாவது ரொம்ப அவசரப்பட்டு இவர் எடுத்த முயற்சி ஆயிடுச்சு. வெண்கல நாணயங்களை வெளியிட்டார். ஆனா அது போலியாக அடிப்பது எளிதாக இருந்தது. அரசாங்கம் அதை தடுக்க முடியல. அப்ப வெண்கல நாணயங்களை திரும்ப பெற வேண்டிய அளவுக்கு புதிய நாணயங்கள் மதிப்பிழக்க தொடங்கின. வந்து மீண்டும் வெள்ளி நாணயங்களை வந்து அரசாங்கம் வெளியிட்டு அதை ஈடு செய்ய வேண்டியதாயிட்டு அப்படி பார்க்கணும். அப்ப நாணய முறையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தலைவர் வந்து ஏற்படுத்திட்டார். ஒண்ணு தேவகிரிக்கு போயிட்டு தௌலதாபாத் நகரை நிர்மாணிக்கிறாரு. திருப்பி அங்க டெல்லிக்கு வந்துறாரு. நாணயம் வந்து சிம்பிள் அச்சடிக்கும் போது அதை யார் வேணா அச்சடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இவங்க அச்சடிச்சு வெளியிட்ட நாணயத்துக்கு வந்து மதிப்பு இல்லை. அப்புறம் வேற வழி இல்லாம அந்த நாணயத்தெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்காக
வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். வேளாண்மை விரிவாக்குகிற முகமது பின் துக்ளக்கின் திட்டம் வந்து புதுமையானது என்றாலும் அதுவும் தேரகரமாக தோற்றது. வேளாண்மையை கவனித்துக்கொள்ள ஒரு தனி துறையை வந்து பார்த்தீங்கன்னா திவான் இ அமீர் கோகி அப்படின்னு சொல்லிட்டு சுல்தான் ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கிறோம். சாகுபத்தில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார், அவ்வளவுதான். இப்ப அடுத்து யார் வராங்க அப்படின்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து ஃபெரோஷின் தந்தை ரஜப் கியாசுதீன் துக்ளக்கின் தம்பி அவர் வந்து. ஸோ அப்போ ஃபெரோஸ் ஷா துக்ளக் அப்படின்னு யாருன்னா வந்து இவருடைய அப்பா தான் வந்து யார் அப்படின்னா வந்து ஃபெரோஸ் ஷா தந்தையோட ரஜப் அப்படின்னு பார்க்கிறோம். இவர் கியாசுதீன் துக்ளக் இருக்கார்ல, அவருடைய தம்பி அவர். கியாசுதீன் துக்ளக் அப்படின்றது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் துக்ளக் வம்சத்தை நிறுவனர். அவருடைய தம்பி தான் யாருன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக்குடைய அப்பா வந்து ராஜப். அப்ப கியாசுதீன் துக்ளக்கின் தம்பி வந்து பாத்தீங்கன்னா ரஜப் அப்படின்னு பார்க்கிறோம். ரஜப்போட பையன் தான் யாருன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக் அப்படின்னு. அப்ப கியாசுதீன் துக்ளக்குடைய பையன் யாருன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஜனாகன் அப்படின்னு சொல்லிட்டு முகமது பின் துக்ளக். அப்ப முகமது பின் துக்ளக் வந்து கியாசுதீன் துக்ளக் தான் ஆரம்பிச்சாரு, அவருடைய பையன் வந்து. இவருக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவர் தான் யாரா ரஜப். ரஜப்போட பையன் தான் யாருன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக் அப்படின்னு. அப்ப ஃபெரோஸ் ஷா துக்ளக் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து தான் அண்ணன் யாருன்னா முகமது பின் துக்ளக், யாருன்னா பெரியப்பா பையன் அப்படின்னு அர்த்தம் வந்து. முகமது பின் துக்ளக்குடைய சித்தப்பா பையன் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். இதான் உறவு முறை. இந்த உறவு முறை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஃபெரோஸ் ஷா 12,000 குதிரை வீரர்களை கொண்ட சிறப்பு படைக்கு தளபதி ஆக்கினார். யார் அப்படின்னா வந்து அப்பவே வந்து அதே மாதிரி சுல்தானியத்தின் 4 பிரிவுகளில் ஒன்றின் பொறுப்பு ஃபெரோஸிடம் கொடுக்கப்பட்டது. முகமது துக்ளக் தனது வாரிசை அறிவிக்காமலே இறந்திருந்தார். அப்ப தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காருன்னா முகமது துக்ளக் வந்து சித்தப்பா பையன் யாருன்னா ராஜப். ராஜப்போடைய பையன் யாருன்னா ஃபெரோஸ் ஷாக்கு என்ன பண்ணிருக்காருன்னா 12,000 குதிரை வீரர்களை கொண்ட சிறப்பு படை தளபதியாக்கினார். சுல்தானியத்தின் 4 பிரிவுகளில் ஒன்றின் பொறுப்பு ஃபெரோஸிடம் கொடுக்கப்பட்டது. ஆனா வாரிசு யாருமே அவர் அனௌன்ஸ் பண்ணல. ஃபெரோஸ் ஆட்சியில் அமர்ந்தார். அவரால் என்ன பண்ண கிளர்ச்சிகளை அடக்க இயலவில்லை. பிரிந்து சென்ற மாகாணங்களை மீட்கவும் முடியல. ஏற்கனவே முகமது துக்ளக் பீரியட்ல நிறைய மாகாணம் வந்து சுதந்திர அரசு ஆயிருச்சு. தென்பகுதி மாகாணம் மீண்டும் கைப்பற்றலும் அவர் ஆர்வம் காட்டவில்லை. தக்கான பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்று கேட்டு பாமணி இளவரசர் வந்து விடுத்த அழைப்பையும் ஏறத்தாழ 1365 அவர் ஏற்க மறுத்துவிட்டார் வந்து. அண்ட் சூஃபி ஞானிகளுக்கு ஏனைய மத தலைவர்களுக்கும் ஃபெரோஸ் ஷா தாராளமான பரிசுகள் வழங்கினார். கௌரவித்து அவர்களின் அறிவுரைகளுக்கு செவியும் எடுத்தார் வந்து. அண்ட் சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக் வந்து பாத்தீங்கன்னா 1,80,000 அடிமைகளை வைத்திருந்தார். அதனால புகழ் பெற்றார் வந்து. இதுல கைவினைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா 12,000 பேர் பணிபுரிந்தனர். ஃபெரோஸ் துக்ளக்கிடம் ஒரு உயர் அதிகாரி இருந்த புகழ்பெற்ற கான் இ ஜஹான் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. இதோட பங்களிப்பு ஃபெரோஸ் ஷா துக்ளக் என்ன பண்ணார் அப்படின்னா ஏழை முஸ்லிம்களுக்கு அறக்கட்டளை உதவுகிற நிறுவனர், கல்லூரிகள், மருத்துவமனை, மசூதிகள் ஆகியவற்றை கட்டினார். மனிதாபிமான நடவடிக்கையில் ஈடுபட்டார் ஃபெரோஸ் ஷா துக்ளக். மனிதாபிமானம் மற்றும் கொடூர தண்டனை ஒழித்தார் வந்து. இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தார். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்து பல நீர்ப்பாசன வசதிகளை வந்து ஏற்படுத்தினார். வெட்டிய வேளாண்மை சட்லஜ் நதியிலிருந்து அன்சிக்கு வெட்டிய கால்வாயம், யமுனையில் வெட்டிய மற்றொரு கால்வாயம் அவரது வலுவான பொதுப்பணி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு வந்து. 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியிருக்காரு. அலாவுதீன் கில்ஜியோட பழைய 30 தோட்டங்களையும் புனரமைத்தார். ஃபெரோஷாபாத், ஜான்பூர், இசாஃபூர், ஃபிரேஷ்பூர் ஆகிய நகரங்களை வந்து உருவாக்குனது யாருன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதனால அவர் வந்து ஹிஸ்டரியில் இடம்பெற்று நமக்கு கேள்வியாக மாறுது. அலாவுதீன் ஆதரிக்காத ஒரு நடைமுறையான அலுவலர்களை பரம்பரையாக பணியமர்த்துகிற முறை திருப்பியும் இவர் கொண்டு வந்துட்டார். அலாவுதீன் கில்ஜி பரம்பரை எல்லாம் கிடையாது, நான் யாரும் அப்பாயின் பண்ணணும் அவங்க தான் இவர் கொண்டு வந்துட்டார். அரசாங்க அலுவலர்களின் ஊதியத்தை அதிகப்படுத்தினார். வருவாய் நிர்வாகத்தை ஒழுங்கு செய்கிற பல வரிகளை குறைத்தார். அதே நேரத்தில் வந்து அரசு நிதி வீணாக செலவழிக்கப்படவில்லை என்பதையும் உறுதி செய்தார். அவருக்கு முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் செயல்படுத்திய பல்வேறு சித்திரவதை முறைகளை ஒழித்தார் வந்து. ஏன்னா அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணார், எடை கொஞ்சம் கம்மியா இருந்தா போயிட்டா அவன் உடலே வந்து அறுத்து அவன் கண்ணுமணி போடுறது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கடுமையான தண்டனை இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டார் வந்து. அது அடிமைகள் மீது மெய்யான ஒரு அக்கறை இருந்தது. அவர்கள் நலன் அவங்களோட நலனுக்காக என்ன பண்ண ஒரு அரசு துறை ஏற்படுத்துற அடிமைகளுக்காக. இதுல 1,80,000 பேர் வந்து அடிமைகள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். கைவினை தொழில் பயிற்சி எல்லாம் கொடுத்து அவங்களை பணியமர்த்தப்பட்டார். ஃபெரோஸ் ஷா துக்ளக் போர்கள் எதுவும் தொடுக்கவே இல்லை வந்து. இருப்பினும் கிளர்ச்சி முடிவு கொண்டு வருவதற்காக ஒரே ஒரு வங்க படையெடுப்பு மட்டும் விதிவிலக்கா இருந்திருக்கு. ஆனா மத கொள்கை வைதிக இஸ்லாம் ஃபெரோஸ் ஆதரித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி மத தலைவர்கள் மன நிறைவு செய்வதற்காக தமது அரசு இஸ்லாமிய அரசா அறிவிச்சுக்கிறார் வந்து. ஆனா மத கொள்கையை வந்து கடைபிடிக்காதவர் யார், அலாவுதீன் கில்ஜி. நானே கடவுளின் பிரதிநிதி சொன்னது யாரு, பால்பன் வந்து. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா மத சார்புடைய அரசா வந்து மாத்திக்கிறார். மத விரோதிகள் கொடுமை செய்யப்பட்டனர். மேலும் இஸ்லாமிய விரோத நடைமுறைகள் என கருதப்பட்டு தடை செய்யப்பட்டது. இஸ்லாமிய அல்லாதவருக்கு ஜிஸ்யா எனும் வரியை விதித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இதை ஃபர்ஸ்ட் விதிக்கிறது யார் அப்படின்னா வந்து குத்புதீன் ஐபக்கே விதிச்சிருவார் வந்து. பிராமணர்கள் அதை செலுத்துமாறு கட்டாயப்படுத்தப்படும். இருப்பினும் புதிய இந்து கோயில்கள் கட்டுவதை ஃபெரோஸ் ஷா தடுக்கல வந்து. அவரது பண்பாட்டு ஆர்வம், மதம், மருத்துவம், இசை தொடர்பான பல நூல்கள் ஏற்பட காரணமாக இசையில் விருப்பம் அவருக்கு இருந்திருக்கு. ஃபெரோஸ் ஷா துக்ளக் இசையில் காட்டிய ஆர்வம் தான் என்னன்னா ராக் தர்பான் என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை பாரசீக மொழிக்கு பெயர்த்தது மூலம் ஒத்திசைவு எட்டு சென்றதை இவங்கலாம். அவர் ஃபெரோஸ் ஷா துக்ளக்கின் கட்டடங்கள் வந்து குறிப்பாக அவரது உல்லாச விடுதியான ஹவுஸ் காஸ் அப்படின்ற விடுதி வந்து எப்படி இருக்குன்னா இந்திய சாரசெனியா அம்சங்களை உட்கொண்டது. அந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒன்று விட்டு ஒன்று அடுக்குகள்ல கட்டியிருக்காங்க அப்படிங்கிறோம்.
ஜிசியா என்பது இஸ்லாமிய அரசர்கள் அவர்களின் நிலத்தில் வாழும் இஸ்லாமிய அல்லாத குடிமக்களின் தலைக்கு இவ்வளவு என விதித்து வசூலிக்கப்படும் வரி. இதன் மூலம் அவர்கள் உரிமைகள் உறுதி செய்யப்பட்டன. இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிசியா விதித்தது ஏன்னா குத்புதீன் ஐபக் வந்து அதை வந்து நீக்கியது யாருன்னா அக்பர் வந்து. அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்தது யாரு அப்படின்னா அவுரங்கசீப். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஜிசியா பொறுத்தவரை இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து ஃபெரோஸ் ஷா துக்ளக் தில்லியில் ஒரு பெரிய மதராசாவை கட்டினார் அப்படின்னு. அது இம்பார்ட்டன்ட். அடுத்து தைமூரின் படையெடுப்பு. கடைசி துக்ளக் அரசர் யாரு அப்படின்னா நசுருதீன் முகமது ஷா அப்படின்னு பாக்குறோம். இவர் வந்து ஃபெரோஸ் ஷா துக்ளக் அடுத்து அப்படியே கடைசியா வந்து சேர்றவங்க 1394 இருந்து 1412. இவரது ஆட்சியின் போது தான் மத்திய ஆசியாவிலிருந்து தைமூரின் படையெடுப்பு. அப்ப தைமூர் எங்க இருந்தாலும் மத்திய ஆசாமிலிருந்து வராங்க, படையெடுத்துறாங்க. தைமூர் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த மாபெரும் வந்து மங்கோலிய அரசர் செங்கிஸ்கானுடன் ரத்த உறவு இருப்பதாக கூறத்தக்க துருக்கியான்னு பாக்குறோம். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா தைமூர் வந்து டெல்லியை வந்து சூறையாடிட்டு போறாரு எந்த ஒரு எதிர்ப்பும் இன்றி. தைமூர் வந்து சேர்ந்த செய்தியை கேட்ட சுல்தான் நசுருதீன் தில்லியை விட்டு ஓடிறார் வந்து. அப்ப நசுருதீன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா துக்ளக் வம்சத்துல கடைசியா இருக்காரு, ஓடிறாரு. இந்திய கைவினைஞர்களை வந்து சிறைபிடித்து சென்ற தைமூர் தனது தலைநகர் சாமர்கண்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா கட்டடங்கள் எழுப்புவதில் ஈடுபடுத்தினார். நஸ்ருதீன் 1412 வரையிலும் சமாளித்து ஆட்சி செய்ய முடிந்தது. பிறகு வீழ்ந்து கொண்டிருந்த பேரரசை சையத் லோடி வம்சங்கள் வந்து பாத்தீங்கன்னா 1526 வரை தில்லியில் ஆண்டன. அடுத்து வரக்கூடிய வம்சம் வந்து பாத்தீங்கன்னா லோடி வம்சம், சையத் அண்ட் லோடி வம்சம். ஃபர்ஸ்ட் சையத் வம்சம் பஞ்சாப் போர் அணிவகுப்பில் தன் நலன்களை மேற்பார்வை பார்ப்பதற்காக கிசர் கானை வந்து தனது துணையாக நியமித்தார் தைமூர் வந்து. இப்ப தைமூர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து கிசர் கான் நியமிச்சிட்டு போறாரு வந்து. கிசர் கான் தானே சென்று டெல்லியை கைப்பற்றி சையத் வம்ச ஆட்சியை நிறுவினார். அப்ப தைமூர் வந்து டெல்லியை சூறையாடி போகும்போது பஞ்சாப்ல வந்து ஒருத்தர் நியமிச்சிட்டு போறாங்க. அவர் தான் கிசர் கான். அவரே என்ன பண்றாரு டெல்லியை கேப்சர் பண்ணி ரூல் பண்றாரு. கிசர் கான் நிறுவிய சையத் வம்சத்தில் 1451 வரையிலும் 4 சுல்தான்கள் ஆண்டனர் வந்து. முற்பட்ட சையத் சுல்தான்கள் தைமூரின் மகனுக்கு திரை செலுத்தி ஆட்சி புரிந்தனர். அப்ப தைமூரோட மகனுக்கு கண்டினியூஸா திரை செலுத்திட்டு டெல்லி ஆட்சி புரியுறாங்க வந்து. அந்த ஆட்சி இறுதியில் டெல்லி நகரத்துக்குள் சுருங்கி விட்டது அப்படி டெல்லியோட முடிஞ்சது வந்து. டெல்லி சுல்தானிய ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமை தாமாகவே துறந்து டெல்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகருக்கு சென்று முழுமையாக 30 ஆண்டுகள் மனநிறைவோடு அமைதியாக வாழ்ந்ததில் ஒரே சுல்தான் யாருன்னா சையத் வம்சத்தில் வாழ்ந்த ஆலம் ஷா. ஆலம் ஷா வந்து சையத் வம்சத்தில் இருந்தாரு. அவர் என்ன பண்ண தன்னுடைய ஆட்சி பரப்பை சுருக்கிக்கிட்டு ஒரு சிறிய பரப்புல வாழ்ந்திருக்காரு. இவங்க பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது சையத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாகியா பின் அகமத் சிரிந்தி இயற்றிய தாரிகி முபாரக் ஷாகி குறிப்பிடுகிறது. அவரோட ஆட்சி பகுதி பத்தி நூல் வந்து சொல்லுது. அடுத்து கடைசியா வந்து லோடி வம்சம். லோடி வம்சம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை நிறுவிய பகலுல் கான் லோடி அப்படின்னு பாக்குறோம். இவரது ஆட்சியின் போது வங்கத்தில் ஆட்சி புரிந்த ஷார்கி அரசு கைப்பற்றப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். மகன் யாருன்னா சிக்கந்தர் லோடி அப்படின்னு பாக்குறோம். இவர் வந்து 1489 இருந்து வந்து 1517 வரையும் ஆட்சி புரியுறாங்க. 1504 தலைநகர் தில்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாற்றாங்க. லோடி வம்சத்துல கடைசி லோடி ஆட்சியர் இப்ராஹிம் லோடி அப்படின்னு பாக்குறோம். இவர் வந்து முகலாய வம்சத்தை ஆட்சி நிறுவிய பாபரோட சண்டை போடுறாரு வந்து. எங்கன்னா முதலாம் பானிபட் போர் 1526 பாபரோட தோத்துறாரு. அதுக்கப்புறம் முகலாயர் ஆட்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு அடுத்த டாபிக் நம்ம முகலாயர்கள் தான் பார்க்க போறோம். சிக்கந்தர் லோடி வந்து 1489 இருந்து 1517 தமது ஆட்சிக்குட்பட்ட பகுதி முழுவதும் வந்து பல்வேறு நாளில் மகத்துவம் மதராசர்கள் ஆசிரியர்கள் நியமித்தார். இதான் அவங்களுடைய பங்களிப்பு. அவர்களை நிலமும் மானியம் வழங்கினாங்க. மற்ற குறிப்புகள் பார்க்கும்போது சுல்தான்கள் பலரும் கலிஃபாவின் தலைமையிலான தாங்கள் ஏற்பதாக கூறினாலும் அவர்கள் முழு அதிகாரமுள்ள ஆட்சியாளராக விளங்கினர். இக்தா ஏற்கனவே பார்த்தோம் வந்து முக்திகள் அல்லது வாலிகள் உரிமையாளர்கள் வரிகள் வசூலித்தனர். அரசு சேவைக்கு படைக்குழுக்களை பராமரி சுல்தான்களுக்கு அவர்கள் தேவைப்பட்டனர். இக்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதற்கு அடுத்து மகாராஷ்டிரத்தை சேர்ந்த நாமதேவர் ஒருவர் உருவ வழிபாட்டையும் சாதி பாகுபாட்டையும் இவர் எதிர்த்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அறியப்படலாம். ஓரிரை கொள்கை கடுமையாக பின்பற்றினார். இஸ்லாமியர்கள் எப்படி பின்பற்றணும் அதே மாதிரி வந்து. இரண்டாம் அவர் ராமானுஜரை பின்பற்றிய ராமானந்தர் 14ஆம் 19ஆம் நூற்றாண்டில் இடையில் காலத்தில் பண்பாட்டு செயல்பாடுகளில் இந்து முஸ்லீம் வந்து கூட்டு பங்களிப்பு இருந்தது அப்படின்னு பாக்குறோம். சீனர் கண்டுபிடித்த அரேபியர் கற்றுக்கொண்ட காகிதம் தயாரிக்கும் தொழில் தில்லி சுல்தானியர் மூலமா நமக்கு இந்தியாவில் அறிமுகமாகுது. அப்ப அறிமுகப்படுத்தின தில்லி சுல்தானியர்கள் எங்க இருந்து வருதுன்னா சைனால இருந்து வருது அப்படி பாக்குறோம். அதுக்கடுத்து நூற்பு சக்கரம் அப்படின்றது இங்க வருது, சீனர் கண்டுபிடித்தது. 14ஆம் நூற்றாண்டில் ஈரான் வழியே இந்தியாவுக்கு வந்தது பார்க்கிறோம். நூற்பவர்கள் உற்பத்தி திறனை 6 மடங்கு அதிகரிக்க உதவியது. நூல் உற்பத்தி மாபெரும் அளவுக்கு பெருக்கியது. தறிகளில் மிதிப்பொறிகள் அறிமுகம் செய்யப்பட்டன. 15ஆம் நூற்றாண்டில் இப்ப கரண்ட் இருக்கு, அப்ப மிதிப்பொறி வந்து 15ஆம் நூற்றாண்டில் வங்கத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு மையங்கள் நிறுவப்பட்டன. எங்க உற்பத்தி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா சைனா வந்து. முகமது நபியின் வாரிசாக கருதப்படும் கலீஃபாக்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தின் குடிமை மதம் தொடர்பான விவரங்கள் மீது அதிகாரம் செலுத்தி வந்தனர். 1258 பாக்தாத் நகரை மங்கோலியர் கைப்பற்றுவர் வரை கலிஃபா நகரை ஆட்சி செய்தார். பின்னர் எகிப்தில் 1516 இருந்து 17 ஆண்டுகளில் ஆட்டோமனியர் வெற்றி பெறும் வரை ஆட்சி செய்தார் வந்து. ஆட்டோமனியன் சுல்தான்களே இப்பதவியை வகித்து வந்தனர் வந்து. ஆட்டோமனிய பேரரசு நீக்கப்பட்டு 1920 வந்து என்ன ஆகுதுன்னா முஸ்தபா கமல் துருக்கியின் தலைமையில் துருக்கி குடியரசு உருவான போது இக்கலீஃபா பதவி அழிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்ச உடனே கலீஃபா அப்படின்றது இல்லாம போயிருது அப்படின்னு பாக்குறோம். கிராம சமுதாயம் சாதி அமைப்பு மாற்றமின்றி நீடித்தன. அப்படி இந்தியால பாலின சமத்துவமின்மை இருந்தது, தடையின்றி நடைமுறையில் நீடித்தது. மத்திய கால இந்தியா பெண்களிடம் கல்வியின்மை பரவலாக காணப்பட்டது. அந்த இஸ்லாமியர்கள் ரூல் பண்ண டைம்லயும்
அந்த சில இந்து சாதியில் உயர்குடி பெண்கள் கல்வி பெறுவது அவமானத்துக்குரியதாக கருதப்பட்டது. மேல்தட்டு இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் பர்தா அணிவதை கடைபிடிக்க வேண்டியிருந்தது. அவர்கள் குடும்ப உறுப்பினர் தவிர வேற எந்த ஆண்களோடு என்ன பண்ண விடாது, எவ்வித தொடர்பும் இன்றி அந்த செனானாவில் பெண்கள் வசிப்பிடத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டனர். செல்வ பெண்கள் மூடு பல்லக்கில் பயணம் செய்தனர். பர்தா அணிந்திருந்த போதிலும் சில விஷயங்களில் இஸ்லாமிய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா காட்டிலும் ஒப்பீட்டாளர் சமூகத்தில் உயர்ந்த தகுதியும் அதிக சுதந்திரமும் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. எதுனா இந்த மற்ற இந்திய பெண்களை கம்பேர் பண்ணும்போது அவர்கள் தங்களின் பெற்றோரிடம் வந்து சொத்துரிமை பெற்றனர். யார்? இஸ்லாமிய பெண்கள். ஆனா இங்க வந்து இந்தியாவில இருந்த பெண்களுக்கு கிடையாது. மனவிலக்கு பெற உரிமை இருந்தது, இந்தியால கிடையாது. இந்த உரிமைகள் இந்து பெண்களுக்கு இல்லை அப்படி பார்க்கிறோம். ராஜபுத்திரிகளிடையே இருந்ததை போல் பல இந்து சமுதாயங்களில் பெண் குழந்தை பிறப்பது ஒரு கெடு வாய்ப்பாக கருதப்பட்டது, ஒரு கெட்ட விஷயமா பாக்குறாங்க. அந்த மாதிரி இஸ்லாமிய மரபில் விதவைகள் உடன்கட்டை ஏறும் சதி பழக்கம் அறியப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு பார்க்கிறோம். பெண்கள் படிக்கும் எழுதும் கற்கவும் இஸ்லாமியம் தடை செய்யவில்லை. ஆனா ஆப்கானிஸ்தான்ல இப்ப பண்றாங்க, ஆனா இஸ்லாம் மதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே நேரத்தில் பலதார மனத்திற்கு ஏற்படுத்தது வளைவு கவிகை, நிலவரைகள், சுண்ணாம்பு கலவை பயன்பாடு அண்ட் சாராசெனியா அந்த அம்சங்கள் ஆகியவை இந்தியாவில் அறிமுகமாயின அப்படின்னு பார்க்கிறோம். அந்த சாராசெனிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அறிமுகமாச்சு அப்படின்னு பார்க்கிறோம். பளிங்குக்கல், சிகப்பு, சாம்பல், மஞ்சள் நிற மணற்கற்கள் பயன்பாடு கட்டிடங்கள் பேரழகூட்டின. பாரசீக உரைநடையில் கவிதை ஒரு முக்கியமான நபராக விளங்கும் அமீர் குஸ்ரு அப்படின்னு பார்க்கிறோம். 9 வானங்கள் அப்படின்ற நூலில் வந்து தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்தார். யாருன்னா அமீர் குஸ்ரு வந்து பெருமைகளை. இந்நூலில் அவர் இந்தியாவின் வானிலை, அதன் மொழி, அப்புறம் குறிப்பாக சமஸ்கிருதம் இதெல்லாம் பத்தி மொத்தமா வந்து சொல்றார். வந்து இஸ்லாமிய சூஃபி துறவிகள் இலக்கியத்தில் ஆழ்ந்த தாக்கத்தை செலுத்தினர். இந்தியால அந்த பாரசீக உரைநடையின் ஆசானாக ஜியாவுதீன் வந்து பரணி தோன்றினார். ஃபுது உஸ் தலாதீன் என்ற தனது கவிதை தொகுப்பில் அப்துல் மாலிக் இஸ்லாமி அந்த கஜனவியா காலம் தொடங்கிய முகமது பின் துக்ளக் ஆட்சி வரையிலும் இஸ்லாமியர் ஆட்சி வரலாற்றை பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் வந்து நம்ம டெல்லி சுல்தான்ல பார்க்க வேண்டியது. இப்ப நடத்துனது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை போயிட்டு ஒரு இன்னைக்கே ஒரு தடவை படிக்கிறது, நாளைக்கு ரிவிஷன் பண்றது, அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து திருப்பி ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா டெல்லி சுல்தானிலிருந்து கேள்வி கேட்கறது போட்டலாம். பெரும்பாலான மாணவர்கள் ஆன்சர் பண்றது கிடையாது, ஆனா நீங்க ஆன்சர் பண்ணணும். அது மூலியமா நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய விருப்பமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம்.